ஆமே ஆமே. நல்லது, இடங்களை அமர்ந்து கொள்ளுங்கள். හොඳ හැම කෙනෙක් මසුන් ගන්න. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். පැමිණ සිටින ඔබ හැම කෙනෙක්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නාමයෙන් ඉතා ආදරයෙන් පිළිගන්නවා. அதே போல எங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். ඒ වගේම සජීව අපෙත් එක්ක එකතු වෙලා ඉන්න හැම කෙනෙක්මත් අපි ඉතා ආදරයෙන් පිළිගන්නවා. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். හැම කෙනෙක්ම සන්තෝෂයෙන් ඉන්නවා කියලා හිතනවා. சந்தோஷமா இருக்கிறவர்கள் கொஞ்சம் சிரிச்சிருப்பாங்க. සන්තෝෂයෙන් ඉන්න කට්ටිය පොඩ්ඩක් hina වෙන්න. அதனால ஏதோ செத்த வீட்டில் இல்லாம மாதிரி சந்தோஷமா நாங்க இருப்போம். මල ගෙදරක ඉන්නවා වගේ නෙමෙයි අපි සන්තෝෂයෙන් ඉන්න ඕනේ. ஒருக்க சத்தமா கைகளை தட்டுவோமா ஆண்டவருக்கு. අපි එක සැරයක් හොඳ ආත්මසන්නාදයම සබ්දෙන්. காரணம், இந்த இடத்திலே மகிமைப்பட வேண்டியவர் கர்த்தர் மட்டும். ඇයි කියනවා නම් මේ ස්ථානයේ මහිමයට පත් යුත්තේ දෙවියන් වහන්සේ. மனுஷர்கள் பேசலாம், මනුෂ්‍යෝ කතා කරයි. நல்ல திறமை தாளந்து உள்ளவர்கள் பேசலாம். හොඳ බුද්ධිමත් ඒ වගේම ප්‍රඥාවන්ත අය කතා කරයි. ஆனால் அந்த வார்த்தையிலே ஜீவன் இல்லை. හැබැයි ඒ වචනය තුල ජීවනය නැහැ. ஜீவன் உள்ள ஒரே வசனம் தேவனுடைய வசனம். ජීවනදායක වූ එකම වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේ. எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது இந்த வேதம். අපේ ආත්මයන් ප්‍රාණවත් කරන එකම බලය තියෙන්නේ උන්වහන්සේ තුල. அதனாலே வார்த்தையிலே நாங்கள் வளர்கிற சபையா இருப்போம். ඒ නිසා වචනය තුල වර්ධනය වන සභාවක් ඉදිරිය අපි යමු. வார்த்தையிலே பலப்படுவோம். ඒ වගේම වචනය තුල අපි බලවත් වෙමු. என்னிலே ஒரு மாற்றம் உண்டு. පාස් ඩැනීගේ එක වෙනසක් තියෙනවා. கடைசி பிரசங்கத்தின் நேரம் අවසාන දේශනාව කරන වෙලාවේ தனியாக இருந்தேன். තනියෙන් හිටියා. இப்போ பிரசங்கம் பண்ற நேரம் දැන් දේශනා කරද්දී டபுளாக உள்ளேன். දෙන්නෙක් කියලා දේශනා කරනවා. அவ்வளவுதான் வித்தியாசம். එච්චරයි වෙනස. ஆனால் பேச போவது கர்த்தர். හැබැයි කතා කරන්න යන්නේ දෙවියන් වහන්සේ. நாங்கள் திருப்பிக் கொள்வோம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்கு. අපි පෙරලගමු 2 කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයට. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 17வது வசனத்திலே இருந்து 21வது வசனம் வரை. 17 වෙනි පදේ ඉඳන් 21 වෙනි පදේ දක්වා. இது உள்ளே தான் எங்களுடைய பிரசங்கம் அமைந்திருக்கிறது. මේ තුල තමයි මගේ දේශනාව අන්තර්ගත වෙන්නේ. அதனாலே அங்கே இங்கே ஓட தேவையில்லை. ඒ නිසා එහෙම දුවන්න අවශ්‍ය නැහැ. இதுக்குள்ளேயே நாங்கள் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். මේ තුල දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ කියලා බලමු. இந்த வார்த்தை நீங்கள் அநேக தடவை நீங்கள் வாசித்திருக்கலாம். මේ පරිච්ඡේදය ඔබ බොහෝ වෙලාවට කියවලා ඇති. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வசனம். ඇයි කියනවනම් මේක අපිට ඉතාමත් හුරු පුරුදු වචනයක්. ரொம்ப நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம். අපි නිතර පාවිච්චි කරන පද කීපයක්. எங்களுடைய ஜெபங்களிலே கூட இதை பயன்படுத்துவோம். අපේ යාඥාවෙදිත් අපි මේක පාවිච්චි කරනවා. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். හැබැයි දෙවියන් වහන්සේ අද දවසේ අපිට මොනවද කියන්නේ කියලා අපි බලමු. இப்போ நாங்க இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதங்களிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். දැන් අපි මේ ඇවිල්ලා මේ ගමන් කරමින් ඉන්නේ මේ වර්ෂයේ අවසාන මාස කීපේ. இன்னும் 2 மாதங்கள் உள்ளது. තව මාස දෙකක් තියෙනවා. போன ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சொன்னார்ல, இந்த 2 மாதங்களுக்குள்ளே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதலை உண்ட பண்ண போகிறார் என்று. ගිය සතියේ පාස්ටර් කිව්වා මතක ඇති මේ මාස දෙක ඇතුළත ඔබේ ජීවිත දෙවියන් වහන්සේ වෙනස් කරයි කියලා. உங்களுடைய கடன் தொல்லை எல்லாம் போய் நீங்க வருஷத்துக்குள்ளே புதுசாக நீங்க போவீங்க அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ඔබේ ණය බරෙන් ඔබ නිදහස් වෙලා අලුත් ආකාරයෙන් ඔබ නව වර්ෂයට ඇතුල් වෙයි කියලා කිව්වා මතකද? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? කී දෙනෙකුට போன මතකද? பிரசங்கம் ගිය සතියේ දේශනාව ஆசீர்வாதமா இருந்துச்சா? ආශිර්වාදාත්මක තිබුණාද? அந்த பிரசங்கத்தோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு பிரசங்கம் தான் இது. ඒ දේශනාව හා සම්බන්ධව ඒ කියන්නේ ඒ දේශනාවත් එක්කම ගලා යන දේශනාවක් තමයි මේකත්. அதாவது ඒ කියන්නේ இந்த 2 மாதங்களுக்குள்ளே මේ මාස දෙක ඇතුළත நாம் செய்ய வேண்டியது என்ன? අපි මොනවද කරන්න ඕනේ? இப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு நாம சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. දෙවියන් වහන්සේ හැමදේම බලාගෙන කියලා නිකන් අපිට ඉඳගෙන ඉන්න බෑ. ஆண்டவர் எல்லாத்தையும் அந்த 2 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் தலைகீழா மாத்த போறாராம். දෙවියන් වහන්සේ උඩු යටු කරලා හැමදේම මාරු කරයිද? ஆனா நான் ஒன்னும் பேசாம இருக்க போறேன் එහෙමනම් ඉතින් අපි ඔය පාඩු ඉඳගෙන ඉමුකෝ. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா එහෙම හිතාගෙන හිටියානම් அந்த மாறுதல், அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ඒ ආශිර්වාද අපිට ලැබෙන්න යන්නේ. அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் ඒ ආශිර්වාද ලැබෙන්න ඕනේ නම් நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். මම මොනවද කරන්න ඕනේ කියන එක ගැන තමයි කතා කරන්න යන්නේ. சரியா? வாசிப்போமா? අපි කියමු 17வது வசனம். 17 වෙනි පදය. 2 කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. එබැන් යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සිටින්නේ නම් ඔහු අලුත් මැවිල්ලක්ය. පරණදේ පහව ගියේය, මෙන්න සියල්ල අලුත් වී තිබේ. இப்போ இந்த வசனத்திலே கர்த்தர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்ப்போம். දැන් මේ පදය තුළින් දෙවියන් වහන්සේ අපිට මොනවද උගන්වන්නේ කියලා බලමු. அதாவது ඒ කියන්නේ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සිටියා නම් புது சிருஷ்டியாய் இருக்கிறான். අලුත් මැවිල්ලක් විදිහට ඉන්නවලු. அதாவது புது சிருஷ்டியை ஆவான் என்று சொல்லப்படவில்லை. ඒ කියන්නේ අලුත් මැවිල්ලක් වෙනවා කියලා කියන්නේ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலே කෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සිටියා නම් புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ඔහු අලුත් මැවිල්ලක්. வேற ஒன்றும் அவன் செய்ய தேவை. වෙන මොකුත් කරන්න අවශ්‍ය නැහැ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக எப்போ ஏற்றுக்கொண்டோமோ දෙවියන් වහන්සේ වන්නා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපේ ගැලවුම් කාර්යය විදිහට කොයි වෙලාවද අපි පිළිගන්නේ? அன்றில் இருந்து ඒ මොහොතේ පටන් நாங்கள் புது சிருஷ்டி. අපි අලුත් මැවිල්ලක්. புரியுதா? தெரியல. கிறிஸ்தவர்கள் இதை முதல்ல நம்ப வேண்டும். හිතුනොත් මේක පළමුකොට විශ්වාස ගන්න ඕනේ. ஏன்னா ඇයි කියනවා නම් இதுல தான் எங்களுடைய பிரச்சனையே இருக்கு. මෙතන තමයි අපේ ප්‍රශ්නෙම තියෙන්නේ. அதாவது நாங்க புது சிருஷ்டியாய் மாறிவிட்டோம் என்பது எங்களுக்கு உணர்வதில்லை. කියන්නේ අපි අලුත් මැවිල්ලක් කියලා මාරුණා කියලා අපිට හැඟෙන්නේ නැහැ. அதாவது எப்பயும் மாதிரி தானே, என்ன வித்தியாசம், உடுப்பெல்லாம் அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு வரோம். වෙනද වගේමනේ කිසිම වෙනසක් නැහැ. අඳුන් ඒවත් එදා වගේමනේ අපි අඳන් එන්නේ. எனக்கு ஏதாவது போடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் போடவும் இல்லை. මට මොනවා හරි මේ අන්දයි කියලා මොනවා හරි එහෙම කරයි කියලා හිතුවා. එහෙම දෙයක්වත් නැහැ. புது சிருஷ்டியாய் மாறினால் ஏதாவது கிரீடம் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஒன்றும் கொடுக்கல. අලුත් මැවිල්ලක් වුණාට පස්සේ මට ඔටුන්නක් දායි කියලා එහෙම මොකුත් කරෙත් නැහැ. ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வளம மாதிரி தான் எல்லாம் இருக்கு. කිසිම දෙයක් වෙනසක් නැහැ. අර පුරුදු විදියටම තමයි තියෙන්නේ හැමදේම. ஆனால் හැබැයි எங்களுக்கு உணராவிட்டாலும் අපිට නොදැනුණත් ඒ කියන්නේ අපිට හැඟෙන්නේ නැති වුණත් தேவனுக்கும் இயேசுவுக்கும், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அந்த திருத்துவத்துக்கு ඒ කියන්නේ පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේ සුද්ධාත්මයන් වහන්සේ කියන ත්‍රිත්වයට எங்களை புது சிருஷ்டியாய் தான் தெரியும். අපිව අලුත් මැවිල්ලක් විදියට තමයි තේරෙන්නේ, පේන්නේ. புரியுதா? இந்த இந்த இடத்துல இருக்கிற இந்த நேரலையில் இருந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாராம்? මෙස්තන හැම කෙනෙක් දිහාම දෙවියන් වහන්සේ කොහොමද බලන්නේ? புது சிருஷ்டியாய். අලුත් මැවිල්ලක්. அப்ப ஆண்டவர் எங்களை புதுசா பார்க்கிறாரு. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ අපි අලුත් මැවිල්ලක් විදියට බලනවා. இப்போ உங்களை ஆண்டவர் பார்க்கிறது புதுசா பார்க்கிறாரு. දැන් දෙවියන් වහන්සේ ඔබ දිහා බලන්නේ අලුත් කෙනෙක් විදියට. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் தான் சொல்லுகிறது, ඊට පස්සේ ඊළඟ පදේ කියනවා பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, ඒ කියන්නේ කොටසෙම අවසාන හරිය කියනවා පරණදේ සියල්ල පහ වෙලා எல்லாம் புதிதாயின. මෙන්න හැමදේම අලුත් වෙලා. ஒரு சில காரியங்கள் மட்டும் புதிதாயின அப்படின்னு இருக்கா? සමහර කාරණා විතරක් අලුත් වෙලා එහෙමත් තියෙන්නේ. இல்ல, එහෙම නැහැ. எல்லாமே புதிதாயின. හැම දෙයක්ම අලුත් වෙලා. சரி, இப்போ வருவோம் கதைக்கு. දැන් එමු කතාවට. இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். දැන් අපේ ජීවිතේ අපි ගැලවීම ලැබුවා. ரட்சிக்கப்பட்டு இப்போ சிலர் பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷமாக நான் ஒரு கிறிஸ்தவனாக ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. දැන් මෙතනින් අයන් ඇහුවොත් එහෙම වා ගැලවීම ලැබලා කොච්චර කාලයක් වෙනවද කියලා ඇහුවනම් එහෙම சொல்லுவாங்க, 40 வருஷம் 30 வருஷம் 20 வருஷமா நான் இருக்கிறேன், நான் ஊழியத்திலேயே 40 வருஷமா இருக்கிறேன் அப்படின்வாங்க. දැන් කිය අවුරුදු 40යි 30යි අවුරුදු 20යි මම සේවෙම අවුරුදු 30ක් විතර වෙනවා කියලා එක එකනා කියයි. ஆனால் හැබැයි தாம் புது சிருஷ்டி என்பதை மறந்து තමුන් අලුත් මැවිල්ලක් කියන එක අමතක කරලා அந்த பழையவைகளை இழுத்து போட்டு கொள்ளுவது. අර පරණ දේවල් ඇදලා අරන් දා ගන්නවා. புரியுதா? தெரியல. என்ன பிரச்சனைனா, මොකද්ද ප්‍රශ්නේ කියනවා නම් முதலிலே கிறிஸ்தவர்கள் நம்ப வேண்டும், நான் இப்போ பழைய ஆள் கிடையாது. පළමුකොට කිතුන විශ්වාස කරනවා මම දැන් පරණ කෙනා නෙවෙයි. அது ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல இருந்த காடையன் கிடையாது. අර ගැලවීම ලබන්න කලින් හිටපු කාඩයක් නෙමෙයි, කාඩය නෙමෙයි දැන් ඉන්නේ. ரட்சிக்கப்பட முன்பு இருந்த கடப்புளியன் கிடையாது. අර ගැලවීම ලබන්න කලින් හිටපු කඩප්පුලිය නෙමෙයි දැන් ඉන්නේ. அந்த ரட்சிக்கப்பட முன்பு அந்த தண்ணி போட்டவனாய் இருந்தவன் கிடையாது. අර ගැලවීම ලබන්න කලින් අර හිටපු වේබද්ද නෙවෙයි දැන් ඉන්නේ. அது ரட்சிக்கப்பட முன்பதுக்கு தூசணமா பேசின மனுஷன் கிடையாது. අර ගැලවීම ලබන්න කලින් කට ඇරියොත් කුණුහරුප කියන් හිටපු ඒ පුද්ගලයා නෙමෙයි දැන් ඉන්නේ. இப்போ நான் புதிய மனுஷன். දැන් මම අලුත් මිනිස්සෙක්. அதாவது ஆண்டவர் எங்களை என்ன செய்யறாருன்னா, ඉතින් දෙවියන් වහන්සේ අපිව මොනවද කරන්නේ?
ஆண்டவர் எங்களை படைக்கிற நேரம் சரியா தான் படைச்சார். දෙවියන් වහන්සේ අපිව මවද්දී හරි විදිහට තමයි මැව්වේ. ஆனால் மனுஷனுக்குள்ளே பாவம் என்று ஒரு 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 விஷயம், ஒரு வைரஸ் ஒன்று நுழைந்தது. හැබැයි මනුෂ්‍ය ඇතුලේ පාපය කියන එක මේ වෛරසයක් ඇතුල් වෙලා තිබෙනවා. இப்போ எங்களுடைய ஃபோனுக்கு ஏதாவது குளறுபடி நடந்தா என்ன செய்வோம்? දැන් අපේ ෆෝන් එකට මොනවා හරි මේ අක්‍රියතාවයක් සිද්ධ වුණොත් මොකද වෙන්නේ? ஒரு வைரஸ் வந்துருச்சோ, එක වෛරසයක් ආවොත් இங்க தட்டினா அங்க ஓப்பன் ஆகுது, මෙහෙ තට්ටු කරම අරේ වෙන මොනවද ඕපන් වෙනවා. ஸ்கிரீன் தானா எல்லாம் போய்கிட்டே இருக்கு. ඒ කියන්නේ තිරේ එහෙම දඟලනවා. அப்படி இருந்தா என்ன செய்வோம்? එහෙම වුණොත් මොනවද කරන්නේ? அந்த ஃபோனை ரீசெட்னு ஒன்று இருக்கு. ඒ ෆෝන් එකේ තියෙනවා රීසෙට් කරනවා කියලා. ஃபேக்டரி ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கு. ෆැක්ටරි රීසෙට් කියලා තව එක මේ බොත්තමක් තියෙනවා. அது அமுக்கின உடனே ඒක ඔබපු ගමන් அதெல்லாம் பழைய மாதிரியே வந்துடும். ඒක ආපු අර පරණ විදියටම එනවා. ஸோ ஆண்டவர் எங்களை என்ன செய்தார் தெரியுமா? ரட்சிக்கப்படும் பொழுது දැන් දෙවියන් වහන්සේ අපිව ගැලවීම ලබද්දී මොනවද දන්නවද කරේ? எங்களை ரீசெட் பண்ணாரு. අපිව රීසෙට් කරා. பாவம் இல்லாத ஒரு மனுஷனா புதுசா படைச்சார் ஆண்டவர். පාපය නැති අලුත් මැවිල්ලක් විදිහට දෙවියන් වහන්සේ අපිව නිර්මාණය කරා. ஆண்டவருக்கு எங்களை பார்க்கும் பொழுது பாவம் தெரியவில்லை. දැන් දෙවියන් වහන්සේ අපි දිහා බලද්දී පාපය පේන්නේ නැහැ. ரட்சிக்கப்பட முன்பு ගැලවීම ලබන්න කලින් பாவத்திலே இருந்தோம். පාපය තුල හිටියා. அதனால ஆண்டவர் பார்க்கும் பொழுது ඒ නිසා දෙවියන් වහන්සේ බලද්දී எங்களிலே பாவம் தெரிந்ததினாலே අපි තුල පාපය පෙනුන නිසා ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்து ස්වාමීන් වහන්සේ වන්නා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේම මේ ලෝකයට ඇවිල්ලා பாவங்களை கழுவி ඒ පාපය හොදලා அவர் எங்களை புது சிருஷ்டியாய் மாத்தினார். උන්වහන්සේ අපිව අලුත් මැවිල්ලක් විදියට මාරු කරා. இப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்ப்பது எப்படி? දැන් දෙවියන් වහන්සේ ඔබවත් මාවත් දිහා බලන්නේ කොහොමද? புது சிருஷ்டி. අලුත් මැවිල්ලක්. அப்ப இந்த புது சிருஷ்டியா இருக்கும் நாம் ඉතින් දැන් මේ අලුත් මැවිල්ලක් විදියට ඉන්න මම ஏன் பழையவைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? ඇයි පරණ කෙනාව තාමත් අල්ලගෙන ඉන්නේ? பழைய விஷயங்களை ஏன் இன்னும் மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்? ඇයි පරණ කාරණා තාමත් හිතේ තියාගෙන ඉන්නේ? ஏன் பின்னுக்கு திரும்பி பார்க்கணும்? ඇයි පිටිපස්ස හැරිලා බලන්න ඕනේ? எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ 2 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு சொன்னது. මට මතකයි උඹ අවුරුදු දෙකකට කලින් කියපු දේ. இன்னும் அப்படியே கண்ணுல இருக்கு. එහෙම මට ඒක මතකේ තියෙනවා. நான் மறக்க மாட்டேன். මම අමතක කරන්නේ නැහැ. நான் மன்னிக்கிறேன், මම සමාව දෙනවා. ஆனா மறக்க மாட்டேன். හැබැයි අමතක කරන්නේ නැහැ. ஆனா ஆண்டவர் හැබැයි දෙවියන් වහන්සේ மன்னித்து மறக்க கூடியவர். සමාව දීලා අමතක කරන්න අවතයන් වහන්සේ. புரியுதா? எங்களுடைய ஆண்டவர் අපේ දෙවියන් වහන්සේ மன்னித்தால் සමාව දුන්නා மறந்து விடுவார். අමතක කළා දානවා. அவர் அது அப்படியெல்லாம் நடந்துச்சோ, එහෙම දෙයක් වුණාද? அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுவார். ඒ වගේ උන්වහන්සේ හැමදේම අමතක කළා දානවා. ஆனா எங்களுக்கு இருக்கிற நோய் என்ன தெரியுமா? හැබැයි අපිට තියෙන ලෙඩේ මොකක්ද දන්නවද? மன்னிப்போம், සමාව දෙනවා. கையளவுல தான் நான் எங்களுடைய හැබැයි අතේ දුරින් තම ආය ආශ්‍රය நெருக்கம் எல்லாம் வச்சிடக்கூடாது. සම්බන්ධතාවයෙන් ළඟ ඒ කියන්නේ සමීපතාවයක් තියාගන්න அப்படி ඕනේ. வந்தா එහෙම ආවනම් பிரச்சனையில மாட்டணும். ආව ප්‍රශ්නෙට මාට්ටු වෙනවා. கடைசியில் லேடிஸ் மீட்டிங்ல நான் தானே சிஸ்டர் ஏச்சு வாங்கணும். අන්තිමට ලේඩිස් මීටින් එකේ මමනේ ඉතින් බැනුම් අහන්න ඕනේ. சிஸ்டர் மர்சி கிட்ட நான் வாங்கி கட்டணுமே. මම සිස්ටම් මර්සියෙන් ඉතින් මේ බැනුම් අහන්න ඕනේ. அதனால எல்லாத்தையும் நான் கையளவு தூரத்துல தான் வச்சிருக்கேன். ඒ නිසා හැමෝම මං අතේ දුරින් තමයි තියන් ඉන්නේ. எங்க என்ன பிரச்சனை தெரியுமா? මොකද ප්‍රශ්නේ දන්නවද? மன்னித்தோம், සමාව දුන්නා மறக்கவில்லை. හැබැයි අමතක කරේ නැහැ. இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறது, இந்த வருஷத்திலே මේ වර්ෂයේ දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ මොනවද කියන්නේ? உன் வாழ்க்கையிலே கடந்து போன எல்லா விஷயங்களையும், ඔබේ ජීවිතේ පසු කරා වූ හැම කාරණාවක්ම, எல்லா பழைய விஷயங்களையும் හැම පරණ කාරණාවක්ම மறந்து விடு. අමතක කළා දාන්න. புதிய மனுஷனாய் மாறு. අලුත් මිනිස්සෙක් විදිහට මාරු වෙන්න. புரியுதா? தெரியல. ஆண்டவர் பார்க்கிற விதத்திலே எங்களை நாம் பார்க்க ஆண்டவர் வைக்கிறார். දෙවියන් වහන්සේ බලන විදිහට அப்பி අපි அப்பிவர். අපිව බලන්න සලස්සමු. புரியுதா? ஆண்டவர் எப்படி எங்களை பார்க்கிறார்? දෙවියන් වහන්සේ කොහොමද අපි දිහා බලන්නේ? புது சிருஷ்டியாய். අලුත් මැවිල්ලක් විදිහට. அப்ப புது சிருஷ்டியாய் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையிலே எங்களை நாம் பார்க்க வேண்டும். ඒ කියන්නේ අලුත් මැවිල්ලක් විදිහට උන්වහන්සේ අපි දිහා බලනවා නම් ඒ බැල්මෙන් අපි දිහා බලන්න ඕනේ. எங்களை நாம் புது சிருஷ்டியாய் பார்க்க ஆரம்பித்தால் මම මාව අලුත් මැවිල්ලක් විදිහට බලන්න පටන් ගත්තා නම් பழையவைகளை யோசிக்க மாட்டேன். පරණ දේවල් ගැන හිතන්නේ නැහැ. அந்த 7 வருஷத்துக்கு முதல்ல
අර අවුරුදු 7කට කලින් போன வருஷம் டிசம்பர் 25ல අර ගිය අවුරුද්දේ දෙසැම්බර් 25 වෙනිදා அது சரியா 7:30 மணிக்கு හරියට 7ට அந்த இது எல்லாத்தையும் மறந்துடுவோம். ඒ හැම දෙයක්ම අමතක කරලා දානවා. புரியுதா? තේරෙනවද? இப்போ சில பேர் ஏதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா தலை அடிபட்டுச்சுன்னா සමහරු ඒ කියන්නේ සමහරුන්ගේ ඔළුව වැදුනා නම් එහෙම කොහේ හරි கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. ටිකකින් අමතක කරලා දානවා. நான் பாஸ்டர் டிலான் எல்லாம் படிக்கிற காலத்துல පාස් ඩැනි පාස්ලාන් එහෙම ඉගෙන ගනිද්දී கெனிஷியஸ்னு ஒரு பிரதர் பாஸ்டர், இப்போ அவர் பாஸ்டரா இருக்கிறாரு, அவர் இருந்தார். කැනිසිස් කියලා එකෙක් ඉගෙනගෙන දැන් එයා දේව ගැතිරකදී சேவை කරනවා. அப்ப எங்களோட கிச்சன்ல இப்படி ஒரு பராளை ஒன்று இருந்துச்சு, ரொம்ப பணிவா. ඉතින් කුස්සියේ මේ ගොඩාක් පාතින් එක පරාලයක් තිබිලා තියෙනවා. இவர் வாசற்படி மட்டும் வந்தவர் මෙයා මේ දොරකට විතරක් ඇවිල්ලා ஏன் பாஞ்சான்னு எங்களுக்கே தெரியாது. ඇයි පැන්නේ කියලා අපිටම දන්නේ නැහැ. ஆனா பாஞ்சதுல மேல தலை பட்டுருச்சு. ඒ පැනපු පැම්මට අර ඔළුව වැදුනා අර උඩ පරාලේ. பட்டு அப்படியே விழுந்து වැදිලා එහෙම්ම වැටිලා கொஞ்ச நேரத்துல அவர் எப்படி இருந்தாரு, ஒண்ணுமே தெரியல அவருக்கு. පොඩ්ඩක් කලකට එහෙම්ම ඉඳලා තියෙනවා, මුකුත්ම තේරෙන්නේ නැතුව. அப்ப நாங்க அவருக்கு பேர் வசம் மிஸ்டர் ஜான் அப்படின்னு. ඊට පස්සේ යාට නමක් තිබ්බා මිස්ටර් ජෝන් කියලා. மிஸ்டர் ஜான்னா மறந்தவர் அவர் தன்னவர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சு. පොඩි වෙලා ගියාට පස්සේ තමයි හරි ගියේ යාට. அதே போல ඒ වගේ எங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அடியை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේත් අපිට එක පහරක් දෙනවා. ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් என்ன செய்ய வேண்டும்? பழையவைகளை மறந்து விட வேண்டும். මොනවද කරන්න ඕනේ? පරණ දේවල් අමතක කරලා දාන්න ඕනේ. இப்ப நிறைய பேருக்கு அந்த நோய் கூட இருக்கு தெரியுமா? සමහරුන්ට මේ එක ලෙඩක් විදිහට තියෙනවා. பழைய விஷயங்களை மறந்துடுறது. පරණ දේවල් අමතක වෙලා යනවා. உண்மைக்கும் சொல்றேன், அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். ඇත්තටම මේගොල්ලෝ භාග්‍යවන්තයෝ. உண்மைக்கும் பாக்கியம். ඇත්තටම භාග්‍යවන්තයෝ. எங்களுக்கு இந்த மறக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒன்று இல்ல? අපිට මේ අමතක කරන එක තමයි ඉතාමත් අපහසුම දේ. எது சொன்னாலும் எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஞாபகம் வந்துடும். මොනවා කිව්වත් කොහෙන් හරි රවුමක් ගහලා ආපහු මොකක් හරි එකක් ඒකට සම්බන්ධයක් எங்கேயாவது போற நேரம், කොහේ හරි යද්දි இல்லாட்டி எங்கேயாவது சந்திக்கிற நேரம், එහෙම නැත්නම් කවුරු හරි හම්බ වෙද්දි அந்த சேம் உடுப்பு போட்டுக்கிட்டு வர்ற நேரம், අර ඒ ඇඳුම මැදන් එද්දි அதே உடுப்பை போட்டுக்கிட்டு தான் போன டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி என்ன விஷ் பண்ணாம போனாங்க. என்ன මේ ඇඳුම මැදන් තමයි දෙසැම්බර් 31 මට විශ් කරන්න නැතුව ගියේ. அவ்வளவு எங்களுக்கு ஞாபகம். එච්චරම දුරට අපිට මතකයි. புரியுதா? තේරෙනවද? இதுல பெண்களை அடிச்சுக்கிறதுக்கே இல்ல, பெண்களை அடிச்சுக்கிறதுக்கே இல்ல. එච්චර මේ ගැහනුවයි මේ ගැන ගහ ගන්නවා. ஓ, அவ்வளவு தெரியும். ஏன்னா எங்களை விட நோட் பண்றவங்க அவங்க தான். ඇයි කියනවනම් අපිට වඩා ගැහණු කට්ටිය තමයි මේක හොඳට මතක තියන් ඉන්නේ. குறிப்பா ஆண்களுக்கு சொரணை இல்ல. සාමාන්‍යයෙන් මේ පිරිමියාට හැංගීම් දැනීම් අඩුයි. அதாவது அந்த அவ்வளவு இதெல்லாம் தேடி எல்லாம் பார்க்க மாட்டானுங்க. ඒ කියන්නේ එච්චර දුරට හොයලා බලලා එහෙම සලකන්නේ නැහැ ඒවා. ஆனா ஒரு 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 பொம்பளை பிள்ளையோ හැබැයි එක ගැහණු දරුවෙක් කරේ ஒரு பொடி இப்படி குறுக்கா போனா போதும், එක තරුණ පිරිමියා මෙහෙම හරහාට ගියා නම් ඇති. அவனோட ஷர்ட் கலர் என்ன, එයාගේ ඇඳුමේ පාට මොකද්ද, அவன் கலிசா என்ன போட்டிருந்தான், එයා මොන කලිසමක් දාන් හිටියේ, என்ன பெல்ட் போட்டிருந்தான், මොන බෙල්ටයක් දාන් හිටියේ, என்ன வாட்ச் கட்டி இருந்தான், මොන වොච්චක්ද බැඳලා හිටියේ, அவன் ஷூ என்ன போட்டிருந்தான், එයා මොන සපත්තුත් දාන් හිටියේ, அதுக்கு போட்டிருந்த சாக்ஸ் என்ன, ඒකට දාලා තිබ්බ මේස් මොනවද, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. හැම දෙයක්ම කිය. அது சும்மா இப்படி போறது மட்டும் இல்ல, ஸ்கேன் ஆயிரும். නිකම් මේ සංගාල ගියා විතර ස්කෑන් කරගත්තා. விளங்குதா? ஷாப்பிங் போனாலும் அப்படிதான். ෂොපින් ගියත් එහෙම තමයි. இப்படி போன அந்த வாகனம் போற ஸ்பீட்லயே ஷாப்பிங். අර වාහනේ යන වේගයට ඒක ෂොපින්. கர்த்தர் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதே இது දෙවනාද මාල් දැනට ආශිර්වාද කරලා තියෙනවා. இவர் வந்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வாதத்தை பெற. කමින් සූන්. coming soon. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே මේව තමයි අපේ ජීවිතේ நிறைய விஷயங்களை மறக்கணும். බොහෝ දේවල් අමතක කරලා දාන්න ඕනේ. பழையவைகளை எவ்வளவுக்கு மறக்கிறோமோ පරණ දේවල් කොච්චර දුරට අමතක කරනවද அந்த அளவுக்கு புதிய விஷயங்கள் எங்களிலே உருவாகும். ඒ තරම් දුරට අපේ ජීවිතේ අලුත් දේවල් නිර්මාණය වෙනවා. இப்போ நாம ஒரு கப்பை எடுத்துக்கிட்டோம்னா අපි එක කප්පයක් ගත්තොත් මේ කප්පයක් ගත්තොත් அது உள்ளுக்கு நிறைய ஒரு தண்ணி இருக்குன்னு வைங்களேன். දැන් අපි ඒ කියන්නේ කෝප්පයක් ගත්තොත් මේක ඇතුලේ වතුර තියනවා කියලා அப்ப හිතමු. அதுதான் பழைய விஷயம். ඒව තමයි පරණ දේවල්. அந்த பழைய விஷயம் இருக்கிற நேரம் புது விஷயத்தை போடுற நேரம் என்ன நடக்கும்? ඒ පරණ දේවල් එහෙම තියෙද්දි අලුත් දේවල් දාද්දි මොනවද වෙන්නේ? அந்த பழைய விஷயங்களும் புதிய விஷயங்களும் மிக்ஸ் ஆயிரும். ඒ පරණ දේවල් අලුත් දේවල් එකට කලවම් වෙනවා. இப்போ உதாரணத்துக்கு
දැන් උදාහරණයකට ஒரு சைவ கடையில போயிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா සයිව කඩේකට අපි ගිහලා කෑවොත් එහෙම அவன் நேத்து முந்த நாள் எல்லாம் கலந்த அந்த சாம்பாரை மிக்ஸ் பண்ணி விட்டுருவான் இன்னைக்கு சாம்பாரோட. එයා ඊයේ පෙරේදා හදපු ඒ සාම්බාරුත් අද සාම්බාරු එකත් එක්ක මික්ස් කරලා දෙනවා. நம்மளும் போட்டு அடிச்சு விட்டுருவோம், நல்லா வாயை நக்கி விரலெல்லாம் நக்கி நல்லா சாப்பிட்ருவோம். අපි තැගිලි ලෙව කකා ඇදලා හරනවා ඒක. அப்புறம் நடு வழியில வர்றது தான் அப்படி வயிறெல்லாம் கடமுட கடமுட கடமுடன்னு ஏதோ நடக்கும். මග එද්දි තමා බඩ ඇතුලේ මොන මොනවද දඟලනවා තේරෙන්නේ. அப்புறம் போக ஆரம்பிச்சா ඊට පස්සේ යන්න පටන් ගත්තා. டொய்லெட்ல இருந்துகிட்டே அந்த தோசை போட்டவனை ஏசுவோம், அந்த கடை முதலாளியை திட்டுவோம். விளங்குதா? ටොයිලට් එක ඇතුලේ ඉඳන් මේ තෝසේ දාපු කෙනාව බඳිනවා, ඒ බණිනවා, ඒ කඩේ මුදලාලිට බයිනවා, බයින්න පුළුවන් හැමෝටම බයිනවා. அன்னைக்கு தீர்மானம் ஒன்று எடுப்போம், එදාට තීරණයක් ගන්නවා. இனி வாழ்க்கையில நான் தோசை சாப்பிட மாட்டேன். ආ ජීවිතේට මම තෝසේ කන්නේ නැහැ කියලා. ஆனா சாப்பிடாம இருப்போமா? இல்ல, හැබැයි කන්න නැති ඉඳිද නැහැ. சாப்பிடுவோம். කනවා. இதே மாதிரி தான் මේ වගේ තමා எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பழைய விஷயங்கள் எடுத்து போடப்பட்டால் தான் අපේ ජීවිතේ තිබෙන ඔය පරණ කාරණා අරන් දැම්මනම් තමා அந்த புது விஷயங்களை உள்ள நுழைக்க முடியும். ඒ අලුත් දේවල් ඇතුළට දාන්න පුළුවන් වෙන්නේ. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? இப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே දැන් අපේ ජීවිතයේ இருக்கிற அந்த பழைய விஷயங்கள் என்ன? ඒ තියෙනව පරණ කාරණා මොනවද? எது எது என்னை ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர தடையாய் இருக்கிறது? මොන මොන දේවල්ද මට දෙවියන් වහන්සේට සමීප වෙන්න බැරුව බාධාවක් විදියට තියෙන්නේ? என்னென்ன விஷயங்கள் சபையை விட்டு என்னை பிரிக்கிறது? මොන මොන දේවල්ද සභාවෙන් මාව අයින් කරලා තියන්නේ? என்னென்ன விஷயங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறது? මොන මොන දේවල්ද ආශිර්වාද වලට බාධාවක් විදියට තියෙන්නේ? அவைகளை பார்த்து ඒ දේවල් දිහා බලලා அவைகளை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும். ඒ දේවල් අරගෙන විසි කරලා දාන්න. நாங்க எப்ப பழைய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில இருந்து அப்படியே வேரோடு பிடுங்கி வீசுகிறோமோ අපි කොයි වෙලාවද අපේ ජීවිතේ තිබෙන පරණ කාරණා මුළුත් එක්කම උගුල්ලා දාන්නේ? அப்பொழுதுதான் ஆண்டவர் புதிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ඊට පස්සේ තමයි දෙවියන් වහන්සේ අලුත් කාරණා අපේ ජීවිතේ සිද්ධ කරන්න පටන් ගන්නේ. இந்த 2 மாசத்துல මේ මාස දෙකේ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பழைய விஷயங்கள் என்ன, மன்னிக்க முடியாத விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் புடுங்கி வெளியே போடுங்க. ඔබේ ජීවිතේ තිබෙන පරණ කාරණා මොනවද? සමාව දෙන්න බැරි කාරණා මොනවද? මේ හැම දෙයක්ම මුලින් උගුල්ලා විසිකන්න. புரியுதா? விட முடியாத பாவங்கள், අතාරින්න බැරි පාපයන්, மன்னிக்க முடியாமல் பொறாமை, எரிச்சல், සමාව දෙන්න බැරිකම, ඉරිෂ්‍යාව, කුහකකම, கோபங்கள், කෝපය, இது எல்லாத்தையும் பிடுங்கி நாங்கள் எரிய வேண்டும். මේ හැම දෙයක්ම අපි උගුල්ලා අරගෙන පුච්චලා දාන්න ඕනේ. இந்த 2 வருஷத்துக்கு இந்த 2 மாதங்களுக்குள்ளே எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். புதிய வருஷத்திலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். අලුත් වර්ෂය අපිව ආශිර්වාද කරන පිණිස අපි මේ මාස දෙක අපිව සූදානම් இந்த மாதங்களிலே எங்களை நாங்கள் தயார் செய்தால் මේ මාස දෙක අපි අපිව සූදානම් කරගත්තා නම් ஆண்டவர் எங்களை புதிய காரியங்களினால் நிரப்புவார். දෙවියන් වහන්සේ අපිව අලුත් කාරණා වලින් පුරවයි. அதனாலே ஆண்கள் நினைக்க வேண்டாம், ඒ නිසා பிரிமி හිතන්න එපා. ஆண்டவர் அந்த பழைய மனுஷிய தூக்கிட்டு දෙවියන් වහන්සේ අර පරණ බිරිඳව අයින් කරලා புது மனுஷிய ஆண்டவர் எனக்கு வர வருஷத்துல கொடுக்க போறாரு. අලුත් බිරිඳක් මට, අලුත් තැනැත්තියක් මට දෙයි කියලා. இல்ல இல்ல, එහෙම වෙන්නේ නැහැ. பெண்கள் நினைக்க வேண்டாம், යනවා හිතන්න එපා. என் பழைய புருஷனை தூக்கிட்டு මගේ පරණ ස්වාමි පුරුෂයා විසි කරලා දාලා ஆண்டவர் எனக்கு புது புருஷனை கொடுக்க போறாரு. දෙවියන් වහන්සේ මට අලුත් පුරුෂයෙක් දෙයි කියලා. இல்ல இல்ல, එහෙම වෙන්න යන්නේ. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. අපේ ජීවිතේ තිබෙන්නව. எங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு பிரயோக ரீதியிலே. අපේ ප්‍රායෝගික ජීවිතේ බොහෝ කාරණා අපේ ජීවිතය තුළ තියෙනවා. சில நேரம் எங்களுடைய வாய் சரியில்லை, සමහර වෙලාවට අපේ මුඛය සරි නැහැ. எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாது, මොන තැන මොන දේද කතා කරන්න ඕන කියලා දන්නේ නැහැ. அறிவு கட்டத்தனமா பேசுறது, මෝඩ විදිහට අපි කතා කරනවා. வாய் பொத்தலான வாய் மாதிரி ஒளறிக்கிட்டே இருக்கிறது. කට වහන්න කිව්වත් කට වහන්න නැතුව ඔහේ දොඩගෙන ඉන්නවා. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் போயிட்டு ஒளம்பிக்கிட்டு இருக்கிறது. හැම කෙනෙක්ගේ අඩු කියලා හැම දෙයක්ම ඔහේ හලලා දානවා. வழங்குதா? கோபங்கள், තරහා, எரிச்சல் வரும். சில பேரை பார்த்தோன்னா සමහර අය දිහා දැක්කාම මේ එපා වීමක් ඇති වෙනවා. இந்த சபையில பார்த்தோன்னா இந்த வந்திருக்கான், සභාව ඇතුලේ දැක්කම ඇවිල්ලා ඉන්න මේ இதோ ஐயோ இன்னைக்கு அநியாயம் சர்ச்சுக்கு வந்து අර ඉන්න ඇවිල්ලා ප්‍රාදේ අද චර්ච් එකට ආවේ. அவன் வர்றான்னா එයා ආව නැත්තම් அவன் வர்றான்னா එයා ආවනම් நான் சபைக்கு வரக்கூடாது. මම ඉන්නේ සභාවට. புரியுதா? තේරෙනවද? இந்த மாதிரி நிறைய பேருடைய உள்ளதுங்களிலே இருக்கிறது.
මේ වගේ සමහර අයගේ ඇතුළාන්තයේ තියෙනවා සමහර දේවල්. உள்ளுக்குள்ள பொறாமை. ඇතුළාන්තයේ මේ ඉරිෂ්‍යාව. உங்க நல்லா இருந்தா சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? හොඳින් ඉන්නවද? ඔව් සිස්ටර් හොඳින් ඉන්නවා ප්‍රේස් ලෝඩ්. அழகா உடுத்தி வந்திருக்கீங்க. කොච්චර ලස්සනට ඇඳන් ඇවිල්ලා ඉන්නවද? அங்கிட்டு போறேன் நாசமா போக இந்த இந்த பிள்ளைக்கு மட்டும் எப்படி கிடைக்குதோ தெரியாது. එහා වෙතර එල්ලන මොකටවත් දන්නේ මේ විනාශ වෙලා යන්න ඕන නැස් වෙන්න ඕන. මේකන්ට කොහොම හම්බෙනවද දන්නේ නැහැ. මේකට කොහෙන් හම්බෙනවද දන්නේ නැහැ. ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமா இருக்கும். මොකක් හරි සම්බන්ධතාවයක් ඇති කොහෙන් හරි. இப்படி உள்ளுக்குள்ள එහෙම මෙහෙම තමයි ඇතුලේ. கண்டோட பிரேஸ்லெட். හැබැයි දැක්ක ගමන් ප්‍රේස් ලෝඩ්. ප්‍රේස් ලෝඩ් සිස්ටර්. லேடிஸ் மீட்டிங் நீங்க வரல. ඇයි මේ කාන්තා රැස්වීමට ආවේ නැත්තේ? இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற මේ වගේ අපේ ජීවිතේ තියෙනව நம்ம பிரதர்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கு. අපේ සහෝදරයෝ ගාවත් තියෙනවා. ஒருத்தன் ஒரு ஐபோன் ஒன்று எடுத்துட்டான்னா එක්කෙනෙක් iPhone එකක් ගත්තා නම් இல்லாட்டி தன்னை விட ஒரு நல்ல போன் எடுத்துட்டான்னா එහෙම නැත්නම් තමුන්ට හොඳ ෆෝන් එකක් ගත්තා නම් அண்ணாமலுக்கு வருவேன் இங்க போன பாப்பா அவங்க කොහොමද මේක දලුත් ෆෝන් එක බලු ෆෝන් එක அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள එහෙම කියන ගමන් ඇතුළාන්තේ சனியம் பிடிச்ச இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குதோ தெரியாது. මේනවාට තරම් මේ කොහෙන් හම්බෙනවද දන්නේ නැහැ. நல்ல போன் இல்லையா? හොඳ ෆෝන් යන්නේ. எவ்வளவு போச்சு? කීයද? 1,20,000. 1,20,000 ගියා. பாரு எனக்கு இல்ல இவனுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு எரிச்சல். මට තියෙනවා මට නෑ. එහෙම ඇතුලෙන් ඉරිෂාව. எல்லாருக்குமே இந்த பொறாமைன்றது இருக்கும். ஒவ்வொரு விதத்துல இருக்கும். ඉරිෂාව කියන එක එක්කෙනාට එක එක විදිහට තියෙනවා මේක. சில பேருக்கு ரொம்ப பீக்ல இருக்கும். සමහරු උච්ච කට්ටේ ඉන්නවා. சில பேர் கொஞ்சம் அடியில இருப்பாங்க. සමහරු ඔය යට අඩියේ ඉන්නේ. அப்ப எங்களுடைய எரிச்சல் பொறாமை இதெல்லாத்தையும் நம்ம மாற்றணும் விடணும். ඒ වගේ අපේ තිබෙනා ඉරිෂා මේ වගේ දේවල් වලින් අපි එක වෙනසක් ඇති කරගන්න ඕනේ. சில பேருக்கு இருக்கிற விஷயம் பழைய விஷயம் என்ன தெரியுமா? සමහරට තියෙනවා පරණ කාරණා මොකක්ද දන්නවද? திமிர். උඩඟුකම. இந்த திமிர் அவர்களுடைய வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணும். මේ උඩඟුකම යාගේ ජීවිතයට එන ආශිර්වාද වළක්වනවා. என்ன பிரசங்கம் கேட்டாலும் මොන දේශනාව ඇහුවත් யார் பிரசங்கம் பண்ணாலும் කවුරු දේශනා කරත් பரிசுத்த ஆவியானவரே நேரடியா வந்து இறங்கி பேசினாலும் සුද්ධත්වයන් වහන්සේම ඇවිල්ලා මේ බහැලා දේශනා කරත් நான் மாற மாட்டேன். මම වෙනස් වෙන්නේ නැහැ. எனக்கு தெரியும் நான் என்ன செய்றேன். මම දන්නවා මම මොනවද කරන්න කියලා. எனக்கு தெரியும் நான் ஆண்டவரோட நல்லா இருக்கிறேன். මම දන්නවා මම දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳට තමයි. எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. මට කවුරුත් ඒවා කියන්න දෙන්න ඕනේ නැහැ. என்னுடைய ஆவிக்குரிய தன்மை ஆண்டவரோடும் என்னோடும் மட்டும். මගේ ආත්මිකත්වයේ දෙවියන් වහන්සේත් මාත් நான் யாருக்கும் காட்ட தேவையில்லை. මං කාටවත් ඔක පෙන්නන්න நான் யாருக்கும் செகண்ட் ஆக மாட்டேன். මම කාටවත් සෙකන්ඩ් වෙන්නේ නැහැ. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට? உங்களுக்கு எல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு போக போகுது. නැති වෙලා යයි. இந்த திமிர்த்தனத்தினாலேயே මේ ඉරිෂාව නිසාම நாசமா போறோம். විනාශ වෙලා යයි. புரியுதா? இந்த திமிர் ஏற்றுக்கொள்றது இல்ல. ඒ කියනවා මේ උඩඟුකම මේක පිළිගන්න කැමති නැහැ. யாராவது புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்து பழைய ஒரு விசுவாசிக்கு ஆலோசனை சொன்னா நீங்க சிஸ்டர் தொடர்ந்து ஜெபிக்கணும், நீங்க ஜெபத்துல நல்லா இருக்கணும்னு சொன்னா දැන් කවුරු හරි අලුත් කෙනෙකුට පරණ කෙනෙක් ඇවිල්ලා උපදෙස් දුන්නා නේ. නෑ පරණ කෙනෙකුට අලුත් කෙනෙක් උපදෙස් දුන්නා නේ සිස්ටර් හොඳට යාඥා කරන්න ඕනේ කියලා කිව්වනම් இவன் என்ன எனக்கு சொல்றது? මෙයා මොකටද මට කියන්නේ? இவன் யாரு எனக்கு சொல்றதுக்கு? මෙයා කවුද මට කියන්න? எங்களை விட வயதிலே குறைந்தவர்களாய் இருந்தாலும் අපිට වඩා වයසින් අඩු කෙනෙක් වුණත් எங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தால் අපිට හරි දෙයක් කියලා දෙනවා නම් அதுல நன்மை எங்களுக்கு கிடைக்குதுன்னா ඒකෙන් යහපතක් අපිට සිද්ධ වෙනවා නම් ஏற்றுக்கொள்வோமே. අපි පිළිගමුකෝ. அதுல எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதே. ඒකෙන් අපිට ආශිර්වාද ලැබෙනවා ஆனா නේ. எங்களுக்கு என்ன இருக்குது? අපිට මොනවද තියෙන්නේ? எனக்கு ஊழியத்துல அனுபவம் நிறைய. මට සේවයේ බොහෝ අත්දැකීම් තියෙනවා. எனக்கு சபை ஊழியங்களை குறித்து நல்லா தெரியும். මට සභාවේ සේවාවන් ගැන හොඳට දන්නවා. நான் இந்த சர்ச்ல பழைய விசுவாசி. මම මේ සභාවේ පරණ ඇදිලිවන්තයෙක්. நான் பாஸ்டருடைய பொண்டாட்டி. මම පාස්ටර්ගේ බිරිඳ. இந்த மாதிரி இதுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம இருந்தோம்னா මේ වගේ කාරණා අපි අපේ අතුලාන්තේ තියාගෙන இந்த හිටියානම් திமிர்னால ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. මේ උඩඟුකම නිසාම දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරන්නේ. ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள் சொல்லுது. ඇයි කියනවනම් දෙවියන් වහන්සේ උඩඟුවන්ට විරුද්ධව නැගී සිටිනවා කියලා කියනවා. இப்ப பெருமைக்கு எதிராய் ஆண்டவர் இருக்கிறார். දැන් දෙවියන් වහන්සේ උඩඟුකමට විරුද්ධව ඉන්නවා. புரியுதா உங்களுக்கு? அதாவது ඒ කියන්නේ
ஆண்டவர் எப்படி பிசாசைக்கு எதிராக இருக்கிறாரோ දෙවියන් වහන්සේ කොහොමද යක්ෂයාට විරුද්ධව නැගින්නේ? அதே போல பெருமை உள்ளவர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறார். ඒ වගේම උඩඟුවන්ට විරුද්ධව උන්වහන්සේ නැගී සිටිනවා. சின்ன பெருமை, පොඩි උඩඟුකමක්, சின்ன திமிர்த்தனம் පොඩි මේ ආඩම්බරකමක් எனக்கு இருந்துட்டு தான் வரும் பாஸ்டர். මට ඉඳලා හිටලා තමයි එන්නේ පාස්ටෝක. அடிக்கடி வராது. මේ හැමතිස්සෙම එන්න. அந்த சில பேரோட பேசுற நேரம் தான் அப்படி வரும். අර සමහරුත් ඒ කතා කරත්තක් මට ඔක පොඩ්ඩක් එන්නේ. புரியுதா? அந்த திமிர்த்தனத்துல இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. හැබැයි ඒ උඩඟුවන් කෙරේ එහෙම නැත්නම් උඩඟුවන අයට දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද පැමිණෙන්නේ නැහැ. ஏன் ஆண்டவர் தான் அவனுக்கு எதிராய் நிற்கிறார். ඇයි කියනවා දෙවියන් වහන්සේම තමයි அவன்ට විරුද්ධව ඉන්නේ. அப்ப ஆசீர்வாதம் கிடைக்காது. එතකොට ආශිර්වාද ලැබෙන්නේ அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்கள், නැහැ. එතකොට අපේ ජීවිතේ තිබෙනා මේ වගේ පොඩි කාරණා, இந்த பழைய விஷயங்கள், මේ පරණ කාරණා அதெல்லாத்தையும் எடுத்து எறிய வேண்டும். මේ හැම දෙයක්ම අරගෙන විසි කරලා දාන්න ඕනේ. பழைய காரியங்களை, பழைய விஷயங்களை මේ පරණ කාරණා ரொம்ப நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சு கொண்டால் என்ன நடக்கும்? පොඩි කාලයක් තිස්සේ අපි එහෙම එකතු කරලා තියාගන්න. குடாக்கால். ගොඩක් කාලයක් තිස්සේ අපි එකතු කරලා තියාගත්තම මොනවද වෙන්නේ යන්නේ? இப்போ நம்ம சொல்லுவோம் நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்ட்பின், දැන් අපි කියමු අපේ තිබෙනව ගෙදර තියෙන කුණු කූඩය. குறிப்பா குசினியில இருக்கிற டஸ்ட்பின், මේ කුස්සිය ඇතුලේ තියෙන කුණු කූඩය අපි ගමුකෝ. மிச்சப்படுற சோறு, ඉතුරු වෙන බත් ටික, அந்த எலும்பு துண்டு, අනම්මනම් කරපිංච අනම්මනම් ටික, கீரை துப்புராக்குறதுல மிச்சம், අර මේ මැල්ලුන් සුද්ධ කරන ඒවා ඉතුරු ටික, வீட்டில் மிச்சப்படுற வெங்காய தோல் அதெல்லாம் உரிச்சது, வெள்ளைப்பூடு தோல் அதெல்லாம், අර ගෙදර ලුණු සුද්ධ කරලා සුදු ලුණු සුද්ධ කරලා ඒ පොතු අනම්මනම් ඒ ටික, ஒரு மாசமா ஃப்ரிட்ஜில் இருந்த கறி මාසයක් තිස්සේ ෆ්‍රිජ් එකේ තිබුණා ඔය මේ ව්‍යංජනය அப்படி கொட்டுவோம். ඒ හැමම ගෙනල්ලා හලනවා. எலி சாப்பிட்டு போனா சோறு, මේ මීයා කාලා ගියපු බත් ටික, கெட்டு போன ராபு, නරක් වෙච්ච රාබු, கெட்டு போன தக்காளி, නරක් වෙච්ච තක්කාලි, கேவலங்கெட்ட பீட்ரூட், කිසි වැඩකට නැති මේ බීට්රූට්, இது எல்லாத்தையும் போட்டு මේ හැම දෙයක්ම දාලා அப்படியே நம்ம துப்புராக்காம அதை வீசாம அப்படி வச்சு பார்ப்போம். ஒரு மாசம் வச்சு பார்ப்போம். එක මාසයක් අපි හැමම තියාලා බලමු විසි කරන්නේ නැතුව ඔහෙ පාඩුවේ තියන්නලා දාමු. என்ன நடக்கும்? මොනවද වෙන්නේ? ஒரு நறுமணம் வருமா? ඒක හොඳ සුවඳක් එනවද? එහෙමද? நேற்று நாங்க வர்ற நேரம் என் மாமியார் வீட்டுல இருந்து வர்ற நேரம் නන්දමලා ගෙදර ඉඳන් පාස් දෙනියේ එද්දී திடீர்னு எங்களுக்கு ஒரு வாசம் வந்துச்சு. එක පාටම සුවඳක් ආවා. எனக்கும் தம்பிக்கும் வந்துச்சு வாசம். පාස් දෙන්නත් මල්ලට තැවිලා තියෙන ඒ සුවඳ. ஆனா மாமியார் சொன்னாங்க ஒரு நாத்த நாறுதே அப்படின்னு. හැබැයි නන්දම කියලා දෙනවා මොකද්ද ගඳක් එනවනේ. பார்த்தா வெஸ்லின் බලපුවම වැස්ලින්. அது நாத்தமா மாமியாருக்கு தெரியுது, எங்களுக்கு எல்லாம் வாசம். ඒක නන්දම්මට ගඳට තේරෙනවා අපිට සුවඳට දැනෙනවා. சில பேருக்கு இப்படிதான். සමහරුන්ට මෙහෙම තමයි. பழைய எல்லாம் நாரிக்கிட்டு இருக்கு உள்ளுக்கு. සමහරුන්ගේ ඇතුළත හැමදේම ගඳ ගහනවා. ஆனா எங்களை கவர் பண்றது சென்ட். හැබැයි අපි මේ කව කර මේ අපි ආවරණය කරන්නේ வாஷ் எடுக்கவே மாட்டாங்க. ඇඟ හොදන්නෙම නැහැ. அடி சென்ட் அடிச்சு சமாளிக்கிறது. සෙන්ට් එකක් ගාලා කොහොම හරි මේ நாரும். ගඳ ගහනවා. இதே போல මේ වගේ இந்த பழைய விஷயங்களே எங்களுடைய வாழ்க்கை நாறிக் கொண்டிருக்கிறது. පළර කාරණා අපේ ජීවිතේ ගඳ ගහනවා. பிரதர் சிஸ்டர், සහෝදර සහෝදරිය, உங்க அழுகி போன தக்காளியை தூக்கி வீசுங்க. ඔබේ කුණු වෙච්ච තක්කාලි ගෙඩි විසිකන්න. கெட்டு போன ராபுவை தூக்கி வீசுங்க. ඒ කුණු වෙච්ච රාබු ගෙඩි විසිකන්න. புரியுதா? තේරෙනවද? பழைய சோத்தை கொட்டுங்க. ඒ පරණ බට්ටේ ගෙනිලා විසිකන්න. புரியுதா? எங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கிக் கொள்வோம். අපේ ජීවිතය අපි අලුත් කරගමු. இன்று நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? අද බොහෝ දෙනෙක්ගේ කිතුරු ජීවිතය කොහොමද තියෙන්නේ දන්නවද? வெளியிலே நல்ல அழகா இருக்கிறோம். එළියෙන් හොඳ ලස්සනට තියෙනවා. டஸ்ட்பின் பார்க்கிறதுக்கு நல்ல சுத்தமா இருக்கு. ඩස්බින් එක බලද්දී ඒක හොඳට පිරිසිදුව තියෙනවා. உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் நாற விஷயம். හැබැයි ඇතුලේ තියෙන හැම දෙයක්ම ගඳ ගන්නවා. புரியுதா? තේරෙනවද? எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியம் இருந்தாலும் அதை அப்புறப்படுத்த வேண்டும். අපේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට අකමැති හැම දෙයක්ම අපි අයින් කළ විසි කළා දාන්න. இந்த வருஷத்திலே, මේ අවුරුද්දේ, இந்த வரப்போகிற இந்த வருஷத்திலே, මේ එන්න යනවා ඊළඟ අවුරුද්දේ, இந்த கடந்த எல்லா வருஷங்கள்ல இருந்த அந்த பழைய குப்பைகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு මේ අපි ගත කරව පහුගිය හැම අවුරුද්දකම තිබෙනා ඔය පරණ කාරණා ගඳ ගහන දේවල් අරන් විසි කළා දාමු.
ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற புதிய விஷயங்களை எங்களிலே நிரப்பிக்கொள்ளும். දෙවියන් වහන්සේ අපිට දෙන්නා වූ අලුත් කාරණා වලින් අපි අපිව இது පුරවනවා. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு 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 எங்களுக்கு பொருத்தனை, මේක අපිට දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ එක පොරොන්දුවක්. ஒரு வாக்கு தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ එක පොරොන්දුවක් ඉදිරියට අපිට දෙනවා. நீ உன்னை மாற்றிக்கொண்டால் නුඹ වෙනස් කරගත්තොත් நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் புதிய ஆசீர்வாதங்கள். මම ඔබව ආශිර්වාද කරන අලුත් ආශිර්වාද වලින්. புரியுதா? තේරෙනවද? அடுத்த வசனத்துக்கு போகலாம். ඊළඟ පදයට ගියයි. 18வது வசனம் 19வது வசனம், அந்த இரண்டு வசனங்களையும் பார்ப்போம். 18 සහ 19 වෙනි පද දෙක. இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். සියල්ල පැමිණෙන්නේ දෙවියන් වහන්සේගෙන්ය. උන්වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ කන්න කොටගෙන තමන් වහන්සේට අප සමග කරගෙන සමගි කිරීමේ සේවය අපට දුන්සේක. එනම් දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන්ගේ වරදවල් ඔවුන්ට ගණන් නොතබා ක්‍රිස්තුස් වහන්සේ කන්න කොටගෙන ලෝකයා තමන් වහන්සේට සමග කරගනිමින් සිටිසේක. සමගීමේ වචනයද අපට බාර දුන්සේක. புரியுதா? அதாவது இயேசு என்ன செய்தாராம் இந்த வசனத்திலே? මේ පදයට අනුව යේසුස් වහන්සේ මොනවද කරේ? பிதாவுக்கும் எங்களுக்கும் இருந்த அந்த இடைவெளியை දෙවියන් වහන්සේටත් අපිට තිබෙනා වූ ඒ මැද තත්ත්වය එහෙම නැත්නම් මධ්‍යස්ථතාවය දුරස්ථතාවය தேவனுக்கும் எங்களுக்கும் இருந்த தடையை දෙවියන් වහන්සේට අපිට තිබෙනා වූ ඒ බාධාව அதை அப்புறப்படுத்தி விட்டு ඒක ඉවත් කරලා දාලා இயேசு என்ன செய்தார்? යේසුස් වහන්සේ මොනවද කරේ? எங்களை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். අපිව පියාණන් වහන්සේත් එක්ක සමගි කරා. புரியுதா? තේරෙනවද? இப்ப அதை ஒப்புரவாக்கி விட்டு එහෙම සමගි කරලා அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ඒ සමගි කිරීමේ සේවය අපිට දුන්නා. புரியுதா? තේරෙනවද? இப்ப எங்களுடைய ஊழியம் என்ன? දැන් අපේ සේවය මොකද්ද? ஆண்டவரோடு ஜனங்களை ஒப்புரவாக்குதல். දෙවියන් වහන්සේත් එක්ක මනුෂ්‍යයන්ව සමගි කිරීම. அப்ப நம்ம யாரோடு நாங்கள் ஒப்புரவாக்க போகிறோம்? එවනම් අපි කවුරු කාගෙත් එක්කද සමගි කරන්න යන්නේ? இயேசுவோடு. යේසුස් වහන්සේත් එක්ක. இயேசு எங்களை பிதாவோடு ஒப்புரவாக்குவார். යේසුස් වහන්සේ අපිව පියාණන් වහන්සේත් එක්ක සමගි කරයි. புரியுதா? තේරෙනවද? அப்ப என்ன ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார்? என்ன ஊழியம்? එහෙනම් දෙවියන් වහන්සේ අපිට දී තිබෙන සේවය මොකද්ද? ஒப்புரவாக்குதலின் ஊழியம்னா என்ன? සමගි කිරීමේ සේවය නම් මොකද්ද? ஆண்டவரை பற்றி அறியாத, දෙවියන් වහන්සේ ගැන දන්නේ නැති, ஆண்டவரை மறுதலித்த, දෙවියන් වහන්සේව අමතක කර දැමු, ஆண்டவரை விட்டு விலகி போன பின்வாங்கின දෙවියන් වහන්සේව අත්හැරලා පසුබට වෙච්ච அவர்களிடத்திலே போயிட்டு அவர்களை மறுபடியும் ஆண்டவரோடு இணைக்க வேண்டும். ඔවුන් වෙතට ගිහිල්ලා නැවත ඔවුන් දෙවියන් වහන්සේ වෙතට සමීප කරවීම. புரியுதா? තේරෙනවද? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்குன்னா, අද බොහෝ කිතුරුන්ගේ ජීවිතය කොහොම තියෙනවද කියනවා. நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டால் போதும், මමයි මගේ ගෙදරයි කැලේම ලැබුණා නම් ඇති. மற்றவனுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. අනිත් අයට මොන වුණත් මට කමන්නේ නැහැ. அவனுக்கு இடி விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. එයාට හෙන ගැහුවත් මට කමන්නේ නැහැ. நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா, මමයි මගේ පවුලයි හොඳට ඉන්න ඕනේ. எங்க வீட்டுல குடும்பத்தில் இருக்கிற சகோதரங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா, මගේ පවුලේ ඉන්න සහෝදර සහෝදරියෝ හොඳට ඉන්න ඕනේ අප්පා. எங்கட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே මගේ පවුලේ ඉන්න හැම කෙනෙක්ම நல்லா இருக்கிறாங்க. හොඳට ඉන්නවා. இந்த ஃபேமிலியை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னோ මේ පවුල අල්ලගෙන හිටියනම් බදාගෙන හිටියනම් மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. අනිත් අයට කියලා සුභාරංචි කියන්න බෑ. ஏன்? ඇයි? எங்களுக்கு அவங்க எல்லாம் ஃபேமிலி கிடையாது. ඒගොල්ලොනුයි අපි මේ ඒගොල්ලෝ අපේ පවුලේ කට්ටිය නෙමෙයිනේ. நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இது வர வேண்டும். මේක බොහෝ කිතුරුන්ගේ ජීවිතේ පැමිණිය යුතු කාරණාවක්. மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழும் வாழ்க்கை வர வேண்டும். අනිත් අයට සාක්ෂිමත්ව ජීවත් වන්නව ජීවිතයක් අපි ගත කළ යුතුයි. ரோட்டா போய் சுவிசேஷம் சொல்றதை விட පාර පාරක් ගන්න කියලා සුභාරංචි කියනවට වඩා எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை கண்டு අපේ ජීවිතේ වෙනස දැකලා எங்களிடத்திலே வந்து ஜனங்கள் கேட்க வேண்டும். අපි වෙතර ආවිලා මිනිස්සු අහන්න ඕනේ. நீங்க எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறீங்களே, ඔයා එක විදියක් ඔයා වෙනස් වූ කෙනෙක් විදියට පේනවා. எங்களால முடியுது இல்லையே, අනේ අපිට බෑනේ එහෙම වෙනස් වෙන්න. உங்களால எப்படி முடியுது? ඔයාට කොහොමද පුළුවන් උනේ? எப்படி இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க? කොහොමද මෙච්චර ප්‍රශ්න තියාගෙන මෙහෙම සන්තෝෂෙන් ඉන්නේ? இவ்வளவு ஒரு கடன் தொகை, මෙච්චර ණය ප්‍රශ්න. ஆனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே எப்படி? ඒ වුණාට ඔයා සන්තෝෂෙන් ඉන්නවනේ කොහොමද? இதுதான் எங்களுடைய சாட்சி. මේක තමයි අපේ සාක්ෂිය. இந்த சாட்சி எங்களோட எத்தனை பேர் எங்க கிட்ட எத்தனை பேர் கேட்குறாங்க? මේක අපි අපෙන් කී දෙනෙක් අහනවද අපෙන්? கேட்கறதுக்கு வழி இல்ல. අහන්න විදියක් නැහැ.
போய் கடன் வாங்குறதே அவங்கிட்ட தான். ඇයි ගිහිල්ලා ණය ගන්නෙ මෙයාගෙන් තමයි. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? அவன் எப்படி வித்தியாசமா பார்ப்பான் நம்மள? ඉතින් කොහොමද අපිව වෙනස් කෙනෙක් විදිහට දකින්නේ? வீட்டுக்கு போனா எங்க ராஜ்யம் தான். හැබැයි ගෙදරට ගියා නම් මගේ රාජ්‍යය තමයි. கத்துறது பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா கேட்கும். අපි කෑ ගහන එක අල්ලපු ගෙදර මනුස්සයර හොඳට ඇහෙනවා. புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறது சாகிறது. ගෑණි මිනිහයි ගහ ගන්න එක හොඳට ගහගෙන මරා ගන්නවා. சர்ச்சுக்கு வந்து සභාවට ආව නම් ஹalleluya හalleluya praise the Lord ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. අයියෝ ස්වාමිනේ ඔබ ආශිර්වාද සුතුයි. எவ்வளவு ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. ස්වාමිනේ ඔබ වහන්සේ කොතරම් ආශිර්වාදයන්ගෙන් අපි පුරවා තිබෙනවද ස්වාමිනේ. வீட்டுக்கு போய் பார்க்கணும். ගෙදර ගිහලා බලන්න ඕනේ. சனியே හෙනහුරා காலைல சமைச்சு வச்சுட்டு வர தெரியல. හෙනහුරේ බුදිරු එලන්න දන්නේ නැද්ද? பக்கத்து வீட்டுக்கு கேக்குது. අල්ලපු ගෙදරට ඇහෙනවා. அப்ப அவங்களுக்கு போய் இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னா, හැබැයි එයාට ගිහිල්ලා ඊට පස්සේ කිව්වනම් එහෙම යේසුස් වහන්සේ යහපත් කියලා. இயேசு எனக்கு என்னை விட உனக்கு தாண்டா நல்லவர். යේසුස් වහන්සේ මට වඩා උඹට තමයි යහපත් වෙන්න ඕනේ කියයි. புரியுதா? තේරෙනවද? ஏன்னா என்கிட்ட சாட்சி இல்ல. ඒ කියන්නේ අපේ සාක්ෂිය නැහැ. வீட்டில் இருக்கிற செட்டுருக்கு தானே பெரிய அந்த 5.1 அப்படின்னு சப் ஊஃபர் அது இதெல்லாம் போட்டுருது. අර ගෙදර දාන අර ශබ්ද විකාශන යන්ත්‍ර තියෙනවනේ. அதெல்லாம் போட்டு சினிமா போட்டு சும்மா பறக்கும். ඒවා ශබ්දෙන් දාලා මේ චිත්‍රපට සින්දු ගිලෙනවා. ஜிண்டுக்கு சிட்டுக்குன்னு ஒரு பீட் ஒன்று போடுவாங்க. ஒரு பைலா பீட். මම ගන්න මේ කර කර කියලා දානවා හොඳ බයිලා සින්දුවක්. போட்டுக்கிட்டு வீட்டில் போ බලන්න ඕනේ කොහොමද ගෙදර කියලා. அப்பப்ப பாஸ்டர் வந்துட்டு போவார் பிரசங்கம். ඒ අතරතුර ඉඳලා හිටලා ඇවිල්ලා යනවා පාස්ටර්ගේ දේශනත් එකක් දෙයක් පොඩි පොඩි කෑලි. அதுக்கு இன்டர்வல் தான் அந்த இது ஜிண்டுக்கு சிட்டுக்கு ஆடு. ඒ දේශනාවේ අර දෙන්නාව මේ විවේක කාලේ තමයි අර සින්දු. அப்ப இது இப்படி இருக்கிற நேரம் ඉතින් මෙහෙම අපි ජීවත් වෙද්දී நீங்க போய் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கணும். ඔයා ගිහිල්ලා දෙවියන් වහන්සේගේ සැබෑකම අහන්න ඕනේ. அப்படின்னு சொன்னா அவன் வரமாட்டான். එහෙම කාට හරි කිව්වොත් එමේ ආ එන්න යන්නේ. ஏன்? ඇයි? நீ ஆடுற ஆட்டம் ஊருக்கே தெரியுது. ඇයි උඹට අටන ඇට්ලි සේරම ගම මුළු ගමම දන්නවා. புரியுதா? තේරෙනවද? எங்களுடைய சாட்சியை இழந்து விட்டு අපේ සාක්ෂිය නැති කරගෙන மற்றவர்களை போய் தேவனோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியம் செய்ய முடியாது. අනිත් අයව දෙවියන් වහන්සේත් එක්ක සමග කිරීමේ සේවාව අපිට කරන්න බෑ. புரியுதா? முதல்ல நாம திருந்தணும். පළමුවට අපි හැදෙන්න ඕනේ. நம்ம மாறணும். අපි වෙනස් වෙන්න ඕනේ. எங்களை நாங்கள் ஆண்டவரோடு சரியா இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේත් එක්ක හරියට ඉන්නවද කියලා බලන්න ඕනේ. ஆண்டவரோடு இருக்கிற உறவு எங்களுக்குள்ளே நல்லா இல்லாவிட்டால் දෙවියන් වහන්සේත් එක්ක තිබෙනා වූ සම්බන්ධතාවය අපි තුල හරියට නැතිනම් என்ன நடக்கும்? எங்களுடைய வாழ்க்கையிலே இழப்புகள் தான். මොනවද සිද්ධ වෙන්නේ? අපේ ජීවිතේ අහිමිවීම තමයි සිද්ධ වෙන්නේ. என்ன நடக்கும்? எங்களோட வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறி இருக்கும். ඇයි කියනවා නම් අපේ ජීවිතේ පරණ ජීවිතය වගේමයි තියෙන්නේ. புரியுதா? ஜெபங்கள் மாறணும். යාච්ඡාව වෙනස් වෙන්න ඕනේ. எங்களுடைய உபவாசங்கள் மாறணும். අපේ निराහාරය වෙනස් වෙන්න ඕනේ. எங்களுடைய ஊழியங்கள் மாறணும். අපේ සේවාවන් වෙනස් වෙන්න ඕනේ. புரியுதா? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். තේරෙනවද? අපි අපේ ජීවිතය වෙනස් කරගන්න පුරුදු වෙන්න ඕනේ. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினால் மாத்திரம்தான் අපේ ජීවිතය වෙනස් කරගත්තා නම් විතරයි மற்றவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய முடியும். අපිට පුළුවන් වෙන්නේ අනිත් අයව දෙවියන් වහන්සේත් එක්ක සමග කිරීමේ සේවාව කරන්න. இந்த ஊழியம் මේ සේවය முடிஞ்சா செய்யுங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. පුළුවන් නම් කරන්න කියලාද කියලා තියෙන්නේ. உங்களுக்கு விருப்பமா இருந்தா, ඔයාට කැමති නම්, உங்களுக்கு ஆசையா இருந்தா, ඔයාට ආසයි නම්, உங்களுக்கு முடிஞ்ச டைம் இருந்தா, ඔයාට පුළුවන් වෙලාවක් තිබුණොත් இல்ல. එහෙම නැහැ. எல்லா கிறிஸ்தவர்களும் හැම කිතුණුවෙක්ම ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யணும். සමග කිරීමේ සේවය කළ යුතුයි. அதாவது என்ன? ஆண்டவரை அறியாதவர்களை ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டும். ඒ කියන්නේ මොකද්ද? දෙවියන් වහන්සේ දන්නේ නැති අයට දෙවියන් වහන්සේව හඳුන්වා දිය යුතුයි. எனக்குன்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு ஷை மாதிரி. අයියෝ මට නම් මේ සුභාරංචි කියන ලැජ්ජය වගේනේ. ஐயோ எல்லாரும் பாஸ்டர் மகேஷும் என்ன கூப்பிட்டார் தான் அந்த குரூப்புக்கு. පාස්ටර් මහේෂ් මට කතා කරා තමයි ඒ ගෲප් එකට. ஆனா அந்த குரூப்ல இருக்கிற அந்த குரூப்போட போனாலும் எனக்கு ஒரு பயம் மாதிரி சிஸ்டர். මට ගෲප් එකේ යන්න පොඩ බයයි වගේනේ. அந்த ஒரு மாதிரி இருக்கும். මට එක විදියක් இருக்கும். තියෙයි. வீட்டுல புருஷன்கிட்ட சண்டை போடுறதுல நேரம் அப்படி எல்லாம் இருக்காது. ගෙදර මිනිහත් එක්ක ගහගනිත් ඒවකුත් නැහැ. ஆனா ஊழியத்துக்கு போனா அப்படி வரும். හැබැයි සේවයට ගියා නම් එහෙමයි. பிரதர்ஸ் மார கூப்பிட்டா வாங்க பிரதர் சுவிசேஷ டீமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா බ්‍රදර්ස්ලා
කිව්වොත් එම් එන්න අපිත් එක්ක සුභාරංචි කණ්ඩායමට එකතු වෙන්න කියලා කිව්වා නම් எனக்கு வேலை இருக்கு பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிஸி இந்த நாட்கள். මට වැඩ තියෙනවා පාස්ටර් මේ දවස්වල මං හරි කාර්ය බහුලයි පාස්ටර්. பிஸி எங்க? කොහෙද කාර්ය බහුල? வீட்ல. ගෙදර. இல்லைங்க, வீட்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. ගෙදර පේන්ට් කරනවා. තින්ත ගන්නවා. கேட்டா பிஸி. ඇහුවොත් බිසි කාර්ය බහුලයි. கிரிக்கெட் நாட்கள்ல பிஸி. ක්‍රිකට් මැච් තියෙන දවස්වල කාර්ය බහුලයි. மேட்ச் பார்க்கணுமே. ඇයි මැච් එක බලන්න ඕනේ? இல்லைங்கதா, ஐயோ சில பேர் இருக்காங்க கிரிக்கெட் பைத்தியக்காரங்க. எப்படின்னா අයියෝ සමහර ක්‍රිකට් පිස්සු ඉන්නවා කොහොමද කියනවා නම් டொய்லெட்டுக்கு போற நேரமும் அந்த இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு மேட்சை பார்த்துக்கிட்டு பண்றதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. වැසිකිළියට යද්දිත් මේ ෆෝන් එක අරන් ගිහලා මැච් එක බලාගෙන තමයි ඉන්නේ. புரியுதா? சில நேரம் நல்ல நேரம் நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவன் கக்குசு நினைச்சு நம்ம மேல அடிச்சுட்டு போயிருக்கோம். අපි පොඩ්ඩක් පරිස්සම් වෙන්න ඕනේ. මොකද එයා වැසිකිළි කියලා ඉතලා අපි උඩ කරන්න ඕනේ ජරාව වැඩේ කරලා යයි. புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் ඒ නිසා බොහෝ busy. දෙනෙක් කාර්ය බහුලයි. ஊழியத்துல கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மணித்தியாலத்துக்கு வந்துட்டு போங்க பிரதர் அப்படின்னா සේවයට පොඩ්ඩක් ඇවිල්ලා යන්න බ්‍රදර් කිව්වා නම් பிஸி பாஸ்டர். කාර්ය බහුලයි පාස්ටර්. புரியுதா? எங்க பிஸியான வாழ்க்கையை நாசம் பண்ணி விடுவார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? අපේ කාර්ය බහුල ජීවිතය දෙවියන් වහන්සේ නාස්ති කරලා දායි. பொழந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்க வேண்டி வரும். අපිට ඉන්ඩවේ එල්ලගෙන අතපය එල්ලගෙන හොස්පිටල් එකට රෝල් புரியுதா? ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுக்காவிட்டால் දෙවියන් වහන්සේ කාරණාවලට පළමු තැන දුන්නේ නැත්නම් உள்ளதையும் இல்லாமக்குவார் ஆண்டவர். තියෙන දෙයක් නැති කළා දායි දෙවියන් වහන්සේ. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද அப்ப ඔබට? அதனால ඒ නිසා இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துல நாம எல்லாரும் இணையணும். මේ සමකිරීමේ සේවයට අපි හැම කෙනෙක්ම සම්බන්ධ වෙන්න. வருகிற வருஷத்துல தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த வர்ற வருஷத்துல இருந்து நான் சுவிசேஷத்துக்கு இறங்க போறேன். ඊළඟ මේ එන්න වර්ෂයත් එක්ක ස්වාමිනේ මම මගේ සුභාරංචි සේවයට බැහැලා වැඩ කරන්න යනවා. இந்த 2 மாசத்துல என்ன ஆயத்தப்படுத்த போறேன். මේ මාස දෙක තුල මම මාව සූදානම් කරගන්න යනවා. வர்ற வருஷத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு சரி சுவிசேஷம் சொல்லணும் ஒரு மாசத்துல. එන්න වර්ෂයේ අඩුම තරම එක මාසෙට එක්කෙනෙකුට හරි මම සුභාරංචි කියනවා. எப்படியாவது நான் சுவிசேஷம் சொல்லுவேன். මම කොහොම හරි සුභාරංචි කියනවා. இந்த தீர்மானத்தை எடுப்போம். මේ තීරණ අපි ගමු. சரியா? அடுத்த வசனத்தை பாருங்க. ඊළඟ වචනය බලන්න. இது என்னவெனில் தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். එබැවින් දෙවියන් වහන්සේ අප ලවා ඉල්වන්නක් මෙන් අපි ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් තානාපතියෝ සිට දෙවියන් වහන්සේ හා සමගි වෙන්නයි ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් නුබලාගෙන් ඉල්ලමුව. என்னது ஒப்புரவாக்குதலின் உபதேசம்? මොනවද කියන්නේ? சமகிக்கிරීமே. සමකිරීමේ උපදෙස් අවවාදයන්. ஆண்டவருடைய வார்த்தை தான் அது. ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය. புரியுதா? தேவனுடைய வார்த்தை, දෙවියන් වහන්සේගේ වචනය, தேவனுடைய வார்த்தையை கொண்டு மற்றவர்களை ஆண்டவரோடு இணைக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් අනිත් අයව දෙවියන් වහන්සේ හා සම්බන්ධ කළ යුතුයි. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு. දෙවියන් වහන්සේව දන්නේ නැති අයට. புரியுதா? තේරෙනවද? அப்படி செய்யறதுக்குன்னா එහෙම කරන්න නම් நாம எவ்வளவு வசனம் தெரிந்தவர்களா இருக்க வேண்டும். අපි කොච්චර වචනේ දන්න අය විදිහට ඉන්න ඕනේ. எங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். අපිට වචනේ දැනගෙන ඉන්න ඕනේ. வசனத்திலே வளர வேண்டும். අපි වචනේ තුල වර්ධනය වෙන්න ඕනේ. வசனத்தை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். වචනේ අපි තුලට අපි අතුලාන්තයට දාගන්න ඕනේ. சில பேருக்கு பைபிளை திருப்ப சொன்னா සමහරුන්ට බයිබලේ පෙරලන්න කිව්වා නම් ஆதியாகம புத்தகத்தை வெளிப்படுத்தலுக்கு அடுத்த பக்கத்துல தேடுறாங்க. උප්පත්ති පොත හොයන්න එලිතර පොතට එහා පැත්තේ. அந்த மெப்பை எல்லாம் தாண்டி போய் இங்க இல்லையே. අර මැප් ටිකත් අර මේ සිතියන් ටිකත් පහුකලා මෙහෙ නෑ නේ පොත. நான் பார்த்தா அங்க ஆதியாகம புத்தகம். බලන්න මේ උප්පත්ති පොත හොයන්නේ. மல்கியா புத்தகத்தை தேடுவாங்க முன்னுக்கு. මල්කියා පොත හොයනවා ඉස්සරහා. இங்க 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 தானே இருந்துச்சு. நான் அன்னைக்கு கூட வாசிச்சேனே. මම මේ එදත් මලාගේ පොත කියවනේ දැන් නෑනේ. இவ்வளவுதான் நம்மளுடைய வேத அறிவு. මේක තමයි අපේ බයිබල් දැනීම. புரியுதா? இதை வளர்த்து கொள்ள வேண்டும். මේක අපි වර්ධනය කරගන්න ඕනේ. உபதேசிக்க மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு முதல்ல අනිත් අයට අවවාද කරන්න කලින් நாம் தெரிந்திருக்க வேண்டும் வசனத்தை. මම දැනගන්න ඕනේ වචනය. புரியுதா? வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். වචනය අපි තුල තියෙන්න ඕනේ. அப்ப வருகிற வருஷத்திலே එමනම් එන්න වර්ෂේ தீர்மானம் எடுங்க. இப்போல இருந்து உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். දැන් ඉඳන්ම ඔබ සූදානම් කරගන්න. வர்ற வருஷத்துல நான் வசனத்துல அப்படி ஊறி
அப்படி ஆண்டவருடைய வசனத்துல ஊறி இருக்க போறேன். මම එහෙම දෙවියන් වහන්සේ වචනය තුල පිරෙන්න යනවා එහෙම නැත්නම් පෙගෙන්න යනවා කියලා. எப்படின்னா කොහොමද නම් அந்த இந்தியாவுல இருந்து வர்ற அந்த குலாப் ஜாம்ல இருக்கு அந்த 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 இது අර ඉන්දියාවෙන් කියන්නේ අර මේ පැන් රස කෑමක් ගුලාබ් ජාම් කියලා. அதுல இருக்கிற மாதிரி அப்படி பொங்கி அப்படி ஊறி இருக்கணும். අර ඒක පැණි වල දාලා දෙන්න අන්න ඒ වගේ මම මේ වචනය තුල පෙගෙන්න යනවා. எடுத்து சாப்பிட்ற நேரமே இப்படி வழிகிற மாதிரி இருக்கணும் வசனம் எல்லாம். මේක අරන් කනකොට අර පැණි බේරනවා වගේ වචනේ අපි තුල පෙඟිලා වැක්කිරෙන්න ඕනේ. வா, அப்படி இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில். එහෙම ඉන් තියෙන්න ඕනේ අපේ ජීවිතේ. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ කියන්නේ මෙතන. 20வது 21வது வசனங்கள். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். එබැවින් දෙවියන් වහන්සේ අපලවා ඉල්වන්නක් මෙන් අපි ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් තානාපතියෝ සිට දෙවියන් වහන්සේ සමගි වෙන්න ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් නුඹලාගෙන් ඉල්ලමුව. ஸ்தானாதிபதிகள் තානාපතිවරු இப்ப கிட்டத்துல நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டோம்ல. දැන් මේ ළඟදී ප්‍රවෘත්ති වලට අහන්න ඇතිනේ. எங்களுடைய சகோதரர் අපේ සහෝදරයා நிறைய பேரை எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு. අපේ බොහෝ දෙනෙක් ඔය මාරු කරා වෙනස් කරා. ஸ்தானாதிபதிகளா இருந்தவர் எல்லாம் மாத்தி விட்டாரு. තානාපතිවරු බොහෝ දෙනෙක්ව මාරු කෙරෙව්වා. எல்லாம் வாங்கடா, හැමෝම වෙන්න எல்லாம் வந்துட்டானுங்க. හැමෝම ආවා. எல்லாத்துக்கும் புது ஆளை போட்டாச்சு. හැම කෙනෙක් වෙනුවටම අලුත් කෙනෙක් දැම්මා. இந்த ஸ்தானாதிபதிகளுடைய வேலை என்ன தெரியுமா? මේ තානාපතිවරුන්ගේ වැඩේ මොකක්ද දන්නවද? அவர்களுடைய நாட்டை, அதாவது தங்களுடைய நாட்டை பிரதிபலிக்க வேண்டும். ඒ කියන්නේ තමන් ජීවත් වන්නා තමුන්ගේ රට නියෝජනය කිරීම. புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த நம்ம நாட்டுல இருந்த ஸ்தானாதிபதிகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? හැබැයි අපේ රටේ හිටපු තානාපතිවරු මොනවද දන්නවද කරේ? அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ඒගොල්ලෝ හම්බ කරන්න පටන් ගත්තා. புரியுதா? அவன் வெளிநாட்டுல இருந்துட்டு சூப்பரா நல்லா சும்மா சூனா வாழ்ந்துருக்கிறான். ඒගොල්ලෝ පිටරට ඉඳගෙන මාර ජොලි ජීවත් වුණා. அவங்க எடுக்கிற சம்பளம், එහෙන් ගන්න පඩිය இங்க நிறைய நிலங்களை வாங்கி போட்டு මෙහෙ ඉඩම් බොහෝ අරන් දාලා ஹோட்டல் எல்லாம் கட்டி හොටෙල් ගහලා பெரிய விதத்துல எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. මාර විදිහට ඒගොල්ලෝ ජීවත් වුණේ. நம்மள ஆண்டவர் எப்படி அனுப்பியிருக்கிறாராம்? අපිව දෙවියන් වහන්සේ කොහොමද යවලා තියෙන්නේ? தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக, දෙවියන් වහන්සේගේ තානාපතිවරු විදියට. பரலோக ராஜ்யம் என்னும் நாட்டை, ස්වර්ග රාජ්‍ය කියනවා ඒ දේශය රට, தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற இந்த தேசத்தை දෙවියන් වහන්සේගේ දේශය කියනවා මේ දේශය பிரதிபலிக்கிறவர்களாக අපි නියෝජනය කරන අය විදියට. அப்ப நம்ம என்ன செய்யணும்? එහෙනම් අපි මොනවද කරන්න எங்களுடைய ඕනේ? பொறுப்பு என்ன? අපේ වක්කීම මොකද්ද? எங்க நாட்டை பத்தி අපේ රට ගැන மற்றவங்களுக்கு சொல்லணும். අනිත් අයට කියන්න ඕනේ. எங்க நாட்டுக்கு வாங்க, අපේ රට එන්න. எங்க நாட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, අපේ රටේ ආශිර්වාද තියෙනවා. எங்க நாடு ரொம்ப அழகான நாடு, අපේ රට ඉතා ලස්සන රටක්. எங்க நாடு ரொம்ப பெரிய நாடு. අපේ රට ඉතා විශාල වූ රටක්. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு ஸ்தானாதிபதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය නියෝජනය කරන තානාපතිවරු වගේ අපි ඉන්න ඕනේ. அப்ப வெளி உலகத்துக்கு நாங்கள் யார்? එමනම් ලෝකයට අපි කවුද? தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகள். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ තානාපතිවරු. ஸ்தானாதிபதிகளை கண்டிருக்கீங்களா? තානාපතිවරු දැකලා තියෙනවද? எப்படி இருப்பாங்க? කොහොමද ඉන්නේ? ஆனா எங்க மூஞ்சிகள் அப்படி போய் கண்ணாடியில பார்த்தா හැබැයි අපේ මූණවල් කියලා කණ්ණාඩියෙන් බැලුවා නම් அவ்வளவுதான். එච්චරයි. புரியுதா? තේරෙනවද? அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நினைக்கணும், நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஸ்தானாதிபதி. ඒ සේරම අතල්ලා අපි හිතන්න ඕනේ අපි තමයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය නිරූපණය කරන ඒ නියෝජිතයෝ එහෙම නැත්නම් තානාපතිවරු. அப்ப அது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். අපි ඒ විදිහට හැසිරෙන්න ඕනේ. யாராவது ஒரு ஸ்தானாதிபதி කවුරු හරි තානාපතිවරයෙක් கோட் சூட் எல்லாம் போட்டு කෝට් සුට් දාගෙන நடு ரோட்ல அந்த பேமெண்ட்ல உட்காந்து අර මහා පාර මැද ඉඳගෙන அந்த பீடி சைடால் அடிச்சு සයිඩ් එකෙන් බීඩියක් උරාගෙන வெத்தலை போட்டுக்கிட்டு இப்படிலாம் இருக்கிறானா? බුලත් කාගෙන එහෙම ඉදීද? இல்ல, නෑ. அவங்க சும்மா ஜனாதிபதி மாதிரி இருப்பானுங்க. නිකන් ජනාධිපතිවරු වගේ ඉන්නවා. நம்மளுடைய வாழ்க்கையில மறுபடிதான் අපේ ජීවිතෙත් එහෙම තමයි. ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகளாய் දෙවියන් වහන්සේගේ තානාපතිවරු විදිහට ஆண்டவருக்கு அந்த அந்த உடுப்புக்கே அது செட் ஆகாத ஒரு விஷயத்தை අර ඇඳුමටම ගැලපෙන්නේ නැති ඒ කාරණාවක්. சில எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். සමහරවිට අපේ ජීවිතෙත් මෙහෙම තමයි. நம்ம கிறிஸ்தவர்கள்
என்று சொல்லிக்கொள்ள தகாத காரியங்களை செய்து கொண்டோம். අපි කිතුරුවන් කියලාවත් කියන්න නුසුදුසු කාරණා අපි කරනවා. புரியுதா? அப்ப நாம் என்ன நினைக்கணும்? එමනම් අපි මොනවද හිතන්න ඕනේ? நான் தேவனுடைய ஸ்தானாதிபதி. අපි දිව්‍යන් වහන්සේගේ නියෝජිතයෝ. ஸோ இந்த 2 மாதத்துக்குள்ளே එනිසා මේ මාස දෙක තුල ஒரு ஸ்தானாதிபதியா மாறுங்க. අපි තානාපතිවරයෙක් විදිහට නියෝජිතයෙක් විදිහට මාරු වෙන්න. வர்ற வருஷத்துல එන අවුරුද්දේ நீங்கள் எல்லாருமே சபையில இருக்கிற எல்லாருமே මේ සභාවේ ඉන්න හැම කෙනෙක්ම ஸ்தானாதிபதிகளாய் மாறி விடுவோம். තානාධිපතිවරු විදිහට වෙනස් වෙමු. புரியுதா? 21வது வசனம் 21 පදය අවසානයේ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். අප උන්වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම වන පිණිස පාපයක් නොදත්තා වූ උන්වහන්සේ අප වෙනුවට පාපය වෙන්ට සැලැස්සූසේක. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? මේ ස්ථානේ මොනවද කියන්නේ? ஆண்டவர் எங்களை நீதிமானாக்கினாரா. දෙවියන් වහන්සේ අපව ධර්මිෂ්ඨයෝ කළා. புரியுதா உங்களுக்கு? தெரியணும். நாங்கள் நீதிமானாய் இருப்பதற்கு தகுதி இல்லை. අපි ධර්මිෂ්ඨයෝ විදිහට ඉන්න සුදුසන් නෙවෙයි. ஆனால் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக හැබැයි දෙවියන් වහන්සේගේ කුරුසේ මරණය කරනකොටගෙන அந்த நீதிமான் என்கின்ற ஒரு நிலை எங்களுக்கு கிடைத்தது. ඒ ධර්මිෂ්ඨයා කියන්නේ ඒ தত্ত্বය අපිට ලැබුණා. நீதிமான் என்றால் யார்? ධර්මිෂ්ඨයා කියන්නේ කවුද? எந்த தூசணமும் பேசாதவன், කිසිම කුණුහරුපයක් කියන්නේ නැති කෙනා, எந்த பாவமும் செய்யாதவன், කිසිම පාපයක් කරන්නේ නැති කෙනා, சரியாக ஜெபிக்கிறவன், හරියට යාඥා කරන කෙනා, 40 நாள் உபவாசிப்பவன், දවස් 40ක් නිරාහාරයෙන් ඉන්න කෙනා, ரா பகல் என்று வேதத்தை தியானமாய் வாசித்துக் கொண்டிருப்பவன், දිවා රැ නොතකා දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කරන කෙනා, இப்படிப்பட்டவனா நீதிமான்? මෙයාද ධර්මිෂ්ඨයා? இல்ல. නැහැ. என்று நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ කොයි මොහොතේද මම මගේ ගැලවුම් කාර්යය විදිහට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිගත්තේ? நாங்கள் அனைவருமே நீதிமான்கள் தான். අපි හැම කෙනෙක්ම ධර්මිෂ්ඨයෝ තමයි. அன்னையில இருந்து நீதிமானா தான் இருக்கிறோம். එදා ඉඳන් අපි ධර්මිෂ්ඨයෝ විදිහට තමයි ඉන්නේ. ஆனா என்ன பிரச்சனை? හැබැයි මොකද්ද ප්‍රශ්නේ? அப்பப்ப நீதிமானா இருக்கிறத மறந்துட்டு பாவம் செஞ்சிடுறோம். ඉඳලා හිටලා ධර්මිෂ්ඨකයෙක් විදිහට අපි ඉන්නවා කියන කමත කියලා අපි පව් කරනවා. புரியுதா? තේරෙනවද? அப்ப எங்க குவாலிட்டியை நாம தான் குறைச்சிக்கிறோம். එහෙමනම් අපේ ඒ தත්ත්වය අපිම තමයි බාල කරගන්නේ. எங்களுடைய நிலையை நாங்கள் தான் மறக்கிறோம். අපේ தත්ත්වය අපිම තමයි අමතක කරන්නේ. அப்ப எங்களுடைய மூளைக்கு நாங்கள் ஒன்றை புகுத்த வேண்டும். එහෙමනම් අපේ මොළය ඇතුළට අපි එක දෙයක් ඇතුළට දාන්න ඕනේ. நான் நீதிமான். මම ධර්මිෂ්ඨයෙක්. நான் நீதிமானா இருப்பதனாலே මම ධර්මිෂ්ඨයෙක් විදිහට ඉන්න නිසා இது எனக்கு தகுதி இல்லை. මේක මට නුසුදුසුයි. இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். මේ කාරණාව මම කරන්නේ නැහැ. நான் நீதிமானா இருக்கிறதுனாலே මම ධර්මිෂ්ඨයෙක් විදිහට ඉන්න නිසා இதுக்கு சம்பந்தப்பட மாட்டேன். මම මේකට සම්බන්ධ වෙන්නේ නැහැ. எங்களுடைய நீதிமான் என்கின்ற நிலையை தக்க வைத்துக் கொள்ளுவோம். මගේ ධර්මිෂ්ඨකම කියන ওই தත්ත්වය ආරක්ෂා කරගමු, සුරක්ෂිත කරගමු. புரியுதா? තේරෙනවද? அப்ப இந்த 2 மாதங்களுக்குள்ளே එමනම් මේ මාස දෙක තුල இந்த நீதிமான்ற நிலையை விட்டு கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போயிருப்போம் தானே? මේ ඒ තානාපති தත්ත්වයෙන් අපි ඒ ධර්මිෂ්ඨයා කියන தත්ත්වෙන් අපි පොඩ්ඩක් එහෙට මෙහෙට වෙනව නේද? அது எல்லாத்தையும் இப்ப சரி செய்து சரியான ட்ராக்குக்கு கொண்டு வரும். ඒ හැම දෙයක්ම හරියට හරි ගස්සගෙන හරි වූ ඒ මාර්ගය අපි ගමන් කරමු. பலவீனம் உண்டுதான் எங்களுக்கு. දුර්වලකම් අපි හැම කෙනෙකුටම තියෙනවා තමයි. ஏதாவது தவறுதலா பேசிடுவோம். වැරදිලා නම් නම් අපි කතා කරනවා කියනවා. திடீர்னு ஏதாவது கோவப்பட்டுருவோம். ඒක පාටම අපිට තරහ යනවා. திடீர்னு எங்களை அறியாம ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்துருவோம். සමහර වෙලාවට හිතපු ගමන් අපි හිතන්නේම නැතුව අපි පාපයකට වැටෙනවා. ஆனால் இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில இருக்குதான். මේවා අපේ ජීවිතේ තියෙනවා තමයි. ஆனால் அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். හැබැයි ඒ හැම දෙයක්ම හරි ගස්ස ගන්න ඕනේ. ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சரியான நிலையில நாங்கள் வைக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගෙන් සමාව කරගෙන අපි හරි තැන අපිව තියා ගන්න ඕනේ. அப்போதான் එතකොට තමයි எங்களுடைய நீதிமான் என்கின்ற நிலையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம். අපි ධර්මිෂ්ඨයා කියන ඔය තැන අපිට ආරක්ෂා කරගන්න. நிறைய பேர் என்ன நம்மள எப்படி சொல்லுவாங்கன்னா, බොහෝ දෙනෙක් මොනවද කියන්නේ? இல்ல நீங்க இன்னும் நீதிமான் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். නෑනවා තාම ධර්මිෂ්ඨෙක් වීගෙන එන්නේ. எப்பொழுது நாங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறோமோ කොයි වෙලාවද අපි ස්වර්ගයට සුවගන්නේ? அப்பொழுதுதான் நாங்கள் நீதிமான். ඒ වෙලාවට තමයි ඒ මොහොතේ තමයි අපි ධර්මිෂ්ඨෙක් වෙන්නේ. இப்போ நீங்க நீதிமான் கிடையாது. දැන් ඔයා ධර්මිෂ්ඨෙක් නෙමෙයි. நீங்க தசமபாகம் கொடுக்கிறது இல்ல. ඔයා දසයෙන් කොටස හරියට දෙන්නේ නැහැ. நீங்க காணிக்கை கொடுக்கிறது இல்ல. ඔයා හරියට පඬුරක් දෙන්නේ නැහැ. நீங்க சர்ச் பில்டிங்க்கு காசு ஃபண்ட் கொடுக்கல. ඔයා සභා ගොඩනැගිල්ලට ඒ සභා පඬුර හරියට දුන්නේ නැහැ. ගොඩනැගිලි
පඬුර. நீங்க சர்ச்சுக்கு நாக்காளி வாக்கு கொடுக்கல. ඔයා සභාවට පුටු අරන් දුන්නේ නැහැ. நீங்க இப்படி எல்லாம் பண்ணல. ஃபேன் வாங்கி கொடுக்கல. ඔයා සභාවට ෆෑන් එකක් අරන් දුන්නේ නැහැ. ஒரு ஃபேன் பல வருஷங்களா வேலை செய்யாம இருக்கு. ඒක විදුලි පංකාව කවුරුදු ගානක් තිස්සේ වැඩ කරන්නේ නැතුව. அதை யாரும் பார்க்கிறது கிடையாது. ඒක කවුරුත් බලන්නේ නැහැ. அந்த ஒரு ஃபேனை செய்யணும்னு ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு அக்கறை கூட கிடையாது. ඒ විදුලි පංකාව හදන්න ඕනේ කියලා කිසි අදිලවතුර කිසි හැඟීමක් නැහැ. அப்ப எப்படி நீங்க நீதிமான்களா இருக்க முடியும்? ඉතින් කොහොමද ඔයාලා එහෙම ධර්මිෂ්ඨෙක් වෙන්න ඕන? இப்படி பிரசங்கிக்கிறார்கள். මෙහෙම දේශනා කරනවා. புரியுதா உங்களுக்கு? அதாவது நாட்காலி வாங்கி கொடுத்தால் நீதிமான். ඒ කියන්නේ පුටු අරන් දුන්නා නම් ධර්මිෂ්ඨෙක්. அப்படின்னா ஊர்ல இருந்தவன் வாங்கி கொடுத்தாலும் அவனும் நீதிமான் ඒ ஆயிடுவான். කියන්නේ ගමේ කවුරු හරි පුටු අරන් දුන්නා නම් එයා ධර්මිෂ්ඨෙක් එහෙනම්. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට? இல்லை. නැහැ. ஆண்டவரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ දෙවියන් වහන්සේ කොයි මොහොතේද පිළිගත්තේ? அன்றிலிருந்தே நாங்கள் நீதிமான் தான். ඒ මොහොතේ පටන් අපි ධර්මිෂ්ඨයෝ තමයි. புரியுதா? තේරෙනවද? இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில ஞாபகப்படுத்திக் கொள்ள. මේ කාරණා අපි අපේ මතකයේ තබා ගත புரியுதா? තේරෙනවද? ஆண்டவர் வருகிற வருஷத்திலே දෙවියන් වහන්සේ එන වර්ෂේ ஒரு புது சிருஷ்டியாக, අලුත් මැවිල්ලක් විදිහට, ஒரு புதிய ஆரம்பமாக අලුත් ආරම්භයක් විදිහට எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ අපිට ඒ දේවල් දෙන්න යනවා. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் ඒක ලබා ගන්න සූදානම්ව සිටියා නම් இந்த வசனத்துக்கு ஏற்ப எங்களை மாற்றிக்கொள்ளும். මේ වචනය ප්‍රකාරයට අපි අපිව වෙනස් කරගමු. அப்பொழுது புதிய வருஷத்துக்குள்ள புதிய ஆசீர்வாதத்தோடு புது மனுஷனா எல்லாம் பிராண்ட் நியூவா போகலாம். එතකොට අලුත් වර්ෂයට අලුත් මිනිසෙක් විදිහට හැම දෙයක්ම අලුත් කරගෙන අලුත්ම ආකාරයෙන් අපිට අතුල් වෙන්න පුළුවන් වෙයි. பிராண்ட் நியூ வாகனம் வாங்குற நேரம் இருக்கிற ஒரு சொமி අලුත්ම අලුත් වාහනයක් මිලදී ගනිද්දී තිබෙනා වූ ඒ ජොලිය அப்படியே தொங்கி அங்கடி இத்து போய் இருக்கிற ஒரு வாகனம் வாங்குற நேரம் வராது. ඒ අර කැල්ල බින්දිලා දිරලා තියෙන වාහනයක් මිලදී ගනිද්දී දෙන්නේ නැහැ. பிராண்ட் நியூ ஆல்வேஸ் பிராண்ட் நியூ. අලුත් වාහනයක් කියන්නේ හැමතිස්සෙම අලුත් වාහනයක් තමයි. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் பிராண்ட் நியூவான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். එහෙමනම් දෙවියන් වහන්සේ ඔබට අලුත්ම අලුත් කිරිටොయ్య වාහනයක් දෙයි. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்வோம். ඒ විදියට අපි අපිව වෙනස් කරගමු.